Okay, so I think everything is fine. I'm audible. Yes. Okay, we'll wait for a minute. Let people join. Okay, it's fine actually. Okay, good. Okay, fine. So today we are going to start with the most expected class. Edada? Yes. Asexual and sexual reproduction. Yes, good evening, Ramya. Good evening. Ramya is on time. Very good. I appreciate it. Good. Okay. Fine. Hope everybody is fine, doing good. So quickly classes start பண்ணிடலாம்டா. சரி, அப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தோம். சம்மர் கிளாம்ப் போச்சு, அது 3 செஷன் போச்சு, பேசிக்ஸ் போச்சு, அதெல்லாம் முடிச்சு நம்ம ப்ராப்பராக ஏசெக்ஷுவல் அது ஃபர்ஸ்ட் சாப்டரோட 1 ஷார்ட் பார்ட் 1 இறங்கியாச்சு. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் இட் நவ். ஃபைன், குட். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம் இல்லை, காலையில் இருந்துச்சு இந்த மார்னிங் ஷோஸில் பண்ணுவோம்ல, ப்ரஷ் பண்ணுறது, பல்லு தேய்க்கிறது, அந்த மாதிரி. ஐ ஆல்சோ டெல் யூ திஸ், மேக் ஷுர் யூ ஆர் ஃபாலோயிங் அஸ் இன் த சோஷியல் மீடியா. Okay, so you have to get the notes which is posted in WhatsApp community, so make sure you're joining it and subscribe and share it to your friends as well. Okay, I think it is all good now. fine. Okay, so now we will get into the topic. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சிம்பிள் தாண்டி ஒரு வேஸ்டான டாபிக். ஓகேவா, அதனால் கொஞ்சம் டைம் நம்ம கன்சியூம் பண்ணணும், பட் ஸ்டில் டாபிக் வில் பி ஸோ குட். ஓகே, ஃபைன். ஸோ asexual and sexual reproduction plans நம்ம ஆரம்பிக்க போகிற டாபிக். ஸோ asexual and sexual reproduction பற்றி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியணும். கரெக்டாக? ஸ்டில் decode it. Yes, a reproduction is a vital process for existence of a species, and it also brings suitable changes through variation in the offsprings for their survival on Earth. சார் நீங்கள் பேஜ் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க, அதனால் புரியல. ஓகே, மேக் இட் கிளியர். எஸ், ஃப்ளையிங் பேர்ட். குட் ஈவினிங் ஃப்ளையிங் பேர்ட். குட் ஈவினிங் ஃப்ளையிங் பேர்ட். த நேம் இஸ் ஃபைன். ஃப்ளையிங் பேர்ட். ஓகே, ஐ திங்க் யூர் அ ஹனிபி. தட்ஸ் த இமோஜி ஷோஸ் லைக் யூர் அன் ஹனிபி. குட். ஓகே, ரீப்ரொடக்ஷனை சிம்பிளாக சொல்கிறேன்டா. இப்போ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகணும். ஏன்னா பை நேச்சர் ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு ஆர்கானிசமோட ஒரு ப்ரைமரியான ப்ராசஸ். ஓகேவா? அப்போ அது வந்து ப்ரோக்ரியேஷன் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ப்ரோக்ரியேஷன். அதாவது நான் வந்து என் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பாத் வேவ் பண்ணுறேன். ஸோ அப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும். அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் ட்ராவல் ஆகி போகும். இந்த கண்டினியூட்டி பேர் என்ன சொல்லுவோம்? reproduction. So continuity of species in general term, in simpler term you can call it as reproduction. Okay, அப்போ reproduction தெரிஞ்சுக்கணும். ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்டா. ஒன்று வந்து ஒரு வைட்டல் ப்ராசஸ். வைட்டலுக்கு என்ன அர்த்தம்? இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஒரு ஹியூமன் லைஃப்னு இல்லை, எந்த ஒரு ஆர்கானிசம் லைஃப்பில் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு 100% என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஏன்னா இது இல்லைனா அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வைட்டல் ப்ராசஸ். அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் மூலமாக என்ன நடக்குது? அடுத்த ஜென்ரேஷனுக்கான ப்ராஜெனி உருவாகுது. இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கோட இன்னொரு பேர் தான் ப்ராஜெனி. கிளியர்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க ப்ராஜெனின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ப்ராஜெனிக்கு வந்து சில ப்ராஜெனிஸில் சேஞ்ச் வரும். இப்போ ஃபார்ஸே நம்ம ஆதி கால மனிதர்கள் எடுத்தோன்னா அவங்க நம்ம இருப்போம்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சேஞ்சஸ் வருது. ஏன்னா என்வாயன்மெண்ட் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமே அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம அடாப்ட் பண்ணாதான் சர்வைவ் பண்ண முடியும்னா அந்த அடாப்டேஷன் நமக்கு என்ன கிடைக்குது? வேரியேஷன் கிடைக்குது.
என்ன கிடைக்குது? வேரியேஷன் கிடைக்குது. ரொம்ப சிம்பிள்டா, ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ராஜனிக்கு ரைஸ் பண்ணுது. அந்த ப்ராஜனிக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல வாழணும்னா வேரியேஷன் கொண்டு வந்து தான் ஆகணும். அந்த கான்செப்ட்ல அடாப்ட் பண்ணி அது வாழ்ந்துரும். ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷனோட சிம்பிளர் டர்ம்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் we have decoded what is reproduction. Fine. So asexual reproduction, எல்லாருக்குமே தெரியும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன. பட் ஸ்டில் ஐ எம் கிவிங் அ ஜஸ்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா ஒரே ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆனால் போதும். ஜஸ்ட் ஒன் பேரண்ட் இன்வால்வ் ஆனால் போதும். ஸோ கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒன் பேரண்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். அடுத்து என்ன வேண்டாம்? கேமெட்ஸ்க்கு அங்கே ரோல் இல்லை. ஏன்னா கேமெட்ஸுக்கு ரோல் வேணும்னா என்ன வேணும்? ரெண்டு சைட்லேருந்துமே வேணும். ரெண்டு மேல் கேமெட் வேணும், ஃபீமேல் கேமெட் வேணும். அது ரெண்டு வந்தால் தான் என்ன ஆகும்னா ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல ஏசெக்ஷுவல்னால ஒரே ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ அந்த பேரண்ட்டுக்கு என்ன கண்டிப்பாக வேணாம்? ரெண்டு கேமெட்ஸ் தேவையில்லை. ஸோ நோ கேமெட்ஸ். அப்போ கேமெட்ஸ் இல்லைனா என்ன நடக்காது? ஃபர்டிலைசேஷன் நடக்காது. கேமெட் என்ன நடக்காது? ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஸோ சிம்பிளாக பார்த்தாச்சு இதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ லோவர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸாக போகும். ஸோ அதை அந்த குட்டி குட்டி டைப்பை வந்து டப்புன்னு டீகோட் பண்ணிடலாம்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ டயக்ராம் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? ஃபார்மேஷன் ஆஃப் கொனீடியா. கொனீடியானா என்ன? அதுக்கு நீங்கள் ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபங்கை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்கை. அப்போ இந்த ஃபங்கை வந்து ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அது கொனீடியாங்கிற ஃபார்மில் பண்ணுது. அப்போ இந்த கொனீடியா என்ன பார்த்துடலாமா? பாருங்க. I'll make it a small diagrams here, like rough diagram, so that you can understand. Okay. So can you see this blue colors coming here? இந்த ப்ளூ கலரை தான் கொனீடியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்து கொனீடியோஃபோர்னு சொல்லுவாங்கடா. அந்த கொனீடியோஃபோர் வந்து ரவுண்டாக ஸ்ட்ரக்சர் வந்து வெளியே வரும். இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்லுவாங்க? கொனீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வர்றனால ஆஸ்பர்ஜில்லஸ்க்கும் பெனிசிலியமுக்கும் அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கன்சிடர் பண்ணுறாங்க. இஸ் இட் ஃபைன்? எஸ் பிரியா, குட் ஈவினிங். பிரியா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். அகைன் யூர் லேட் டுடே. Make sure you're being on time. Okay, fine, good. Okay, so aspergillusku penicillium fungi பார்த்தாச்சு. கொனீடியா எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ அந்த கொனீடியா ஃபோர் ஸ்ட்ரக்சருக்கு மேலே லைட்டாக ரவுண்ட் வருது, அது பேர் தான் கொனீடியா. அடுத்து பட்னிங், செகண்ட் ஒன். பட்டிங்னா என்ன? பட் எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டாக. பட்னா என்ன? சம்திங் சார் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும், அந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரக்சர் பேர் தான் பட். இந்த பட் வந்து ஃபர்தராக டெவலப் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து இன்னொரு ஸ்பீஷஸ் உருவாகுது. அப்போ அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா? பாருங்க. I'll make a small diagram here. இப்போ இப்படி இருக்கு. ஓகேவா? இது வந்து ஈஸ்ட்டுக்கு எடுப்போம். சின்ஸ் த எக்ஸாம்பிள்ஸ் they have given ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா, ஈஸ்ட்டுக்கு எடுப்போம். ஈஸ்ட் இப்படி இருக்குமா ஃபர்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ணுன்னா அங்கே வந்து சின்ன ஒரு பட் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். கேன் யூ see that? பட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த பட் அடுத்து என்ன பண்ணும்? தனியாக பிரிய ஆரம்பிக்கும். தனியாக பிரிய ஆரம்பிச்சு தனியாக அது வந்து என்ன ஆகும்? இன்னொரு புது ஸ்பீஷஸாக மாறிடும். அப்போ அதுவுமே என்ன சொல்கிறாங்க? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இதே ஹைட்ரானா எப்படி? ஹைட்ரா இங்கே வரைஞ்சு காட்டுன்னு பாருங்க. இதுதானே ஒரு ஹைட்ரா ஸ்பீஷஸ். கேன் யூ see here? அந்த ஹைட்ரா ஸ்பீஷஸ் என்ன ஆகும்னா சின்னதாக ஒரு பட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ இது லேட்டரான என்ன ஆகும்? நல்லாவே தனியாக இன்னொரு ஆர்கனிசமாக டெவலப் ஆகிடும். கேன் யூ see that? ஸோ ஒரு ஹைட்ராவில் இருக்கிற பட்டிங்லேருந்து இன்னொரு ஹைட்ரா உருவாகி ரெண்டு ஹைட்ராவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பட்டிங் என்னன்னு பார்த்தாச்சு, கொனீடியா ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? ஸ்பைரோகேர் என்ன தெரிஞ்சுக்கோங்கடா. ஸ்பைரோகேராங்கிறது ஒரு ஆல்கே. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஆல்கே. இது ஃப்ராக்மெண்டேஷன் என்ன சார்? அதையும் போட்டுருவோம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இப்படி தான் அந்த ஸ்பைரோகேரா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பைரோகேரா ஸ்ட்ரக்சரில் என்ன ஆகும்னா அது வந்து 4-3 பீஸாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். டிவைட் ஆகணும் எப்படி தெரியுமா? இப்படி இப்படி பிரிய ஆரம்பிக்கும்டா. இங்கே ஒரு கட்டு வரும், இங்கே ஒரு கட்டு வரும், இங்கே ஒரு கட்டு வரும். இப்படி இந்த கட்டு கட்டாக வரும்போது அடுத்து என்னவா மாறும்? இது ஃபர்தராக டிவைட் ஆகி குட்டி குட்டி ஸ்பீஷஸாக மாறிடும்.
இது என்ன ஆகும், திருப்பி டெவலப் ஆகி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மாறிடும். அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்றோட ஒரு பார்ட்டை கட் பண்ணும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சு, அது தனித்தனியாக பிரிஞ்சது தனியாக இன்னொரு புது ஆர்கனிசமாக மாறுது என்ன சொல்லுவாங்க, ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகேரா பார்த்தாச்சு. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமா. இதை வந்து ஜெம்யூல்ஸ் தானே, அது ஜெம்மான்னு சொல்கிறாங்க, பெரிய விஷயம் இல்லைடா. இது ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி இருக்கும்னா, ஓகே இங்கே வரைஞ்சிடுறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு பிளான்ட்டு. ஓகே, இது வந்து ஒரு பிளான்ட்டு, பிரையோஃபைட்ஸ் மாதிரியான ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்டில் என்ன ஆகும்னா குட்டி குட்டி குட்டியாக அப்படி இருக்கும். ஓகே, குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது என்ன பண்ணுன்னா உள்ள நிறைய இந்த ஜெம்யூல்ஸ் குட்டி குட்டி ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சரை ஹார்பர் பண்ணும். எது, இந்த ரவுண்டு. ஓகே, இந்த ரவுண்ட் என்ன பண்ணும், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை ஹார்பர் பண்ணும். அப்போ அது அங்கேருந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த ஜெம்யூல்ஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போ ஜெம்யூல்ஸ் வெளியே வரும்போது என்ன ஆகும், அங்கேருந்து ஈஸியாக இந்த பர்டிகுலர் புது ஸ்பீஷிஸ் வெளியே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அது வந்து என்ன மார்ச்சிட்டியெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ரீஜென்ரேஷன். ரீஜென்ரேஷனா என்ன, சிம்பிளாக சொல்லிட்டா, ரீஜென்ரேஷனா இப்போ பிளெனேரியான்னு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பிளெனேரியாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ லிவிங் வார்ம் அது. அப்போ அந்த பிளெனேரியாவை வந்து நான் கட் பண்ணுறேன், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறேன். நான் எப்படி எவ்வளோ பீஸாக கட் பண்ணாலும் கட் பண்ண பீஸ்லேருந்து இன்னொரு புது பிளேனேரியா உருவாகும். இப்போ நான் தலை வால் இருக்குன்னு வைப்போம், தலையை கட் பண்ணி விட்டுட்டேன், வாழை தனியாக வச்சுருக்கேன். இப்போ வால் என்ன ஆகும், இன்னொரு பிளேனேரியாவை உருவாகும். இந்த தலை என்ன ஆகும், இன்னொரு பிளேனேரியாவை உருவாகும். இந்த மாதிரி மாறுறது தான் பிளேனேரியாவோட ரீஜென்ரேஷன். அண்ட் பைனரி ஃபிஷன் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ஆகும், பாக்டீரியா வந்து டிவைட் ஆகி ரெண்டாக மாறும். ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாக்டீரியா இருக்கும், அந்த பாக்டீரியா பைனரி ஃபிஷ்னா என்ன, ரெண்டாக டிவைட் ஆகும். அது அப்படியே ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டாக மாறுறதா பைனரி ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஸ் இட் ஃபைன்? எஸ், குவிக்லி கிவ் இட் அ ரிவைஸ். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், குவிக்லி கிவ் இட் அ ரிவைஸ். Yes, so sorry for the inconvenience guys, it's just a small personal thing. Yes, fine. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தாச்சு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா, இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்படி நான் இப்போ வரைஞ்ச மாதிரியே டயக்ராம்ஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா புரியாது, கண்டிப்பாக மறந்துடுவீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, அந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும், ஈஸியாக இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தே கேன் ஆஸ்க் இன் 5 marks as well. ஓகே, இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், ஸோ இது கவர் பண்ணியாச்சு. இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஐடியா வந்துருச்சு. நீ அடுத்து என்ன டாபிக்னு பார்ப்போமா? எஸ், இனி அடுத்து முக்கியமான ஒரு ஹெட்டிங் பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சார் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனா என்ன? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தாச்சு. இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டா, ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு ரூட் இருக்குது, ஒரு ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, ஃப்ரூட் இருக்குது, எல்லாமே இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளவரில் தான் ப்ரைமரி நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். கரெக்டாக? அப்போ அந்த ஃப்ளவர் இல்லாமல் மற்ற பகுதியான எல்லா பகுதியும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், அதிலிருந்து நான் இன்னொரு புது பிளான்ட்டை உருவாக்க போனேன். அப்படி உருவாக்கும் போது அந்த ப்ராசஸ் பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. எப்படி வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? யோசிச்சு பாருங்கள், ஹியூமன்ஸ் நம்மளால் அப்படி பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் பிளான்ட்ஸில் பாருங்கள் ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகிருக்கு. அது எப்படி நீங்கள் போட்டு நான் சர்வை பண்ணிடுவேங்கிறது அது நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காது பார்த்துடலாமா? நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடிய இன்னொரு ஃபார்ம் பேர் என்ன சொல்லுவாங்க? வெஜிடேட்டிவ். ஓகே, இன் விச் அ பட் க்ரோஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான்ட். அப்போ அந்த பட்டு எங்கே க்ரோ ஆகும்? அந்த பட்டு வந்து பிளான்ட்டாக மாறுது, அது ஓகே. ஆனால் அந்த பட்டு எங்கே க்ரோ ஆகும்? ஸ்டெம்மில் க்ரோ ஆகலாம், ரூட்டில் க்ரோ ஆகலாம், லீஃபில் க்ரோ ஆகலாம். அப்போ அடிஷ்னலாக அந்த பட்டு க்ரோ ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நடக்குது, இன்னொரு பிளான்ட் அதே மாதிரி வந்துடுது. ஸோ இது வந்து நம்ம வந்து தியரியாக படிக்கிறது, யூ ஹேவ் டு ரிலேட் ஹவு வண்டர்ஃபுல் திஸ் மெக்கானிசமில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மில் ஒரு பட் உருவாய் அந்த பட்லேருந்து இன்னொரு புது பிளான்ட் அதே மாதிரி வருது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டை வந்து அது யூஸ் பண்ணி இன்னொரு புது பிளான்ட்டாக மாறுதுன்னா அது என்ன சொல்லுவாங்க? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி பாயிண்ட் இது. ஓகேவா,
பாருங்க அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் உள்ள வருது. The unit of reproductive structure used in propagation is called reproductive propagules or diaspores. இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ் என்னன்னா, இப்போ இந்த பிளான்ட்ல நான் ஸ்டெம்மை யூஸ் பண்ணி ஒரு பட்டை ஃபார்ம் பண்ணி அந்த பட்லேருந்து இன்னொரு பிளான்ட் உருவாக்கியிருக்கேன். அப்போ அந்த ஸ்டெம் தான் அங்கே என்ன அர்த்தம், டயஸ்போர்னு அர்த்தம். நான் அதுவே லீஃபை யூஸ் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை வளர வச்சிருக்கேன்னா லீஃப் தான் அது டயஸ்போர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீ என்ன பார்ட்டை யூஸ் பண்ணுறியோ அந்த பார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு புது பிளான்ட் வந்துருச்சுன்னா அந்த பார்ட்டு பேர் என்ன சொல்லுவோம், டயஸ்போர்னு சொல்லுவோம். மேக் இட் வெரி சிம்பிள், மேக் இட் வெரி கிளியர். இஸ் தட் ஃபைன் ஃபார் எவ்ரிபடி? எஸ், ஹோப் இட் இஸ் ஃபைன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ யூஸ் பண்ண போகிற பார்ட் அந்த பார்ட்லேருந்து உருவாகிற பிளான்ட் அதை என்ன சொல்லுவோம், டயஸ்போர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு க்ளோன்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும், க்ளோன்ஸ் கிடைக்கும். அதாவது மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர். இப்போ நான் ஒரு பிளான்ட்ல அதோட ஸ்டெம்மில் ஒரு பட்டு வச்சு அந்த பட்டு டெவலப் ஆகி அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் உருவாயிருக்கு. அப்போ அதே பிளான்ட்டுங்கிறதுனால அதோட ப்ராஜனை எப்படி சொல்லலாம், நான் க்ளோன்னு சொல்லலாம். ஏன்னா மார்ஃபாலஜிக்கலி சிமிலர், ஜெனட்டிக்கலி சிமிலர். மார்ஃபாலஜிக்கலினா என்ன அர்த்தம், அவுட்டர் ஃபீச்சர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சிமிலராக கிடைக்குது. சின்ஸ் அதே பிளான்ட்லேருந்து தனியாக எந்த ஒரு பிளான்ட் இன்வால்வ் ஆகாமல் தனியாக வரனால ஜெனட்டிக்கலும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம க்ளோன்ஸ்ன்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? ஸோ நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட ஐடியா கிடச்சிருச்சு. இனி இதுலேருந்து எப்படி டைப்ஸ், நான் சொன்னேன்ல ஸ்டெம் இருக்குது, ரூட் இருக்குது, லீஃப் இருக்குது, அது எப்படி டப்புன்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட்னா ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அந்த ரூட்டை அந்த ரூட்டில் ஒரு பட்டு உருவாகுது, அந்த பட்டு ஒரு தனி பிளான்ட்டாக மாறுது. அப்போ அதுதான் நீங்கள் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ரூட். கரெக்டாக அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? பாருங்கள். The roots of some plants develop vegetative or adventitious buds on them. எக்ஸாம்பிள் முரையா, டால்பர்ஜியா, மெலின்ஜாங்கினி. இப்போ பாருங்கடா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வாட் வி ஹேவ் பிளான்ட் இஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் தனியாக நாங்கள் ஒரு பிக்சர் மாதிரி பண்ணி ஒரு செஷன் மாதிரி ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒரு 10 minutes 5 minutes வீடியோ மாதிரி போட்டால் உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வி ஆர் பிளானிங், பட் நாட் இன் திஸ் செஷன். வி டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் எவ்ரிதிங் அப். ஓகே, so first we'll explain all the concepts here, and diagrams as in the examples or diagrams and the additional that we'll make it as in other session, so it will be very easy for you to understand. Okay, so இப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த ரூட்ல ஒரு பட் உருவாகுது, அந்த பட் பேர் என்ன சொல்றாங்க, adventitious budன்னு சொல்றாங்க. அப்ப அந்த adventitious bud தான் என்னவா மாறுது, இன்னொரு புது பிளான்ட்டா மாறுது. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். Roots possessing buds become detached from the parent plant and grow into an independent plant under suitable conditions. Guys, listen to the statements. All these statements are from the state board book. நாங்க ஓனா எழுதுற statements இல்ல. So listen to the statements. இந்த statements decode பண்ணும்போது obviously படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க ப்ராப்பர் நீங்க எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை கன்வே பண்ண முடியல, எழுத முடியலன்னா மார்க் கிடைக்காது. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த ரூட் வந்து என்ன பண்ணுது, அந்த பட்ல இருந்து டெவலப் ஆகி இன்னொரு புது பிளான்ட்டாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த புது பிளான்ட் என்ன பண்ணும், இந்த பழைய பிளான்ட் டிட்டாச் ஆகும், பிரிஞ்சு அது தனி பிளான்ட்டாக வளரும்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ ரூட் பொசஸிங் பட் பிகம்ஸ் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் அண்ட் க்ரோ இன்டு அன் இண்டிபெண்டன்ட் பிளான்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். அவ்வளோதான். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் உருவாகி போயிருக்கு. இது எப்படி போயிருக்கு, ரூட் மூலமாக போயிருக்கு. கிளியர் ஆயிடுச்சா? இது புரிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா, ஈஸியாக பார்த்துடலாமா? ஓகே, ஃபைன். ஃபார் சே இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கணும் போது இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ப்ரைமரி நீங்கள் எக்ஸாம்பிள் டேலியான்லாம் சொல்லுவோம். டேலியாங்கிறது ஒரு ஃப்ளார் டைப்பில், அந்த டேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரூட் வந்து என்ன ஆகும், ஸ்டோர் ஆகி அந்த ஸ்டோர் ஆன ரூட்லேருந்து இன்னொரு புது பிளான்ட் உருவாகும். ஸோ அதுவுமே எங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ டேலியாவில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, ஐ வில் கிவ் யூ அன் ஹோம்ஒர்க் டுடே. ஸ்வீட் பொட்டேட்டோட இது வந்து காமன் நேம். அப்போ இதோட ஆக்சுவல் நேம் நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஓகே, தட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அது புக்லேயே இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி டிஸ்கஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று இருக்குது. இதை தவிர, அதாவது முரையா, டால்பெரியா, மிலிங்சானி தவிர வி ஹேவ் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்சோ, அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் த டாலியா. ஓகே, அடுத்து பார்த்துடலாமா?
வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம். அப்போ சார் ஓகே ரூட் புரிஞ்சிருச்சு. ரூட் வந்து இப்போ என்ன ஆகுது, அட்வென்டிஷியஸ் பட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அது இன்னொரு பிளான்ட்டாக மாறுது. ஸ்டெம் அப்படி மாறுமா? ஸ்டெம்மும் அப்படி மாறும். ஸோ ஸ்டெம் எப்படி ஆகும், அந்த ஸ்டெம்லேருந்து இன்னொரு பட் உருவாகி அந்த பட் வேறு பிளான்ட்டாக மாறிடுச்சுன்னா அது என்ன அர்த்தம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்னு அர்த்தம். ஸோ அது பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைசோம். ரைசோம்னா என்ன, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரைசோம்க்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜிஞ்சர். ஓகே, ஜிஞ்சிபர் ஒஃபிஷனல்னு சொல்லுவோம். இந்த ஜிஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஜிஞ்சர் வந்து ஆக்சுவலி ஸ்டெம், அது மாடிஃபைட் ஸ்டெம். அது அப்போ அங்கிருந்து அது அப்படியே என்ன ஆகும், இந்த மாதிரி ஹரிசான்ல வளரும்போது அது சின்ன சின்ன நோட்ஸ் இருக்கும். அது சாயில பட்ட உடனே அங்கிருந்து புது புது பிளான்ஸ் உருவாகும். ஓகே, அதுக்கு தான் ரைசோம் ஜிஞ்சர்னு சொல்லுவோம். அண்ட் மியூசா பாரடியாசிக்கான்னு சொல்லுவது ஒன்றும் இல்லைனா பனானா, அது எல்லாமே எது கீழே வரும், ரைசோம் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ ரைசோம்னா டப்புன்னு என்ன ஞாபகம் உங்களுக்கு, பட்டையாக ஜிஞ்சர் ஞாபகம் வந்துடணும். அப்போ ஜிஞ்சர்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெம்னு அர்த்தம். அந்த ஸ்டெம் மாடிஃபை ஆகி மாறும்போது அது என்னவா மாறுது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்டெம்மாக மாறுது. ஓகே, அடுத்தது காம். காம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு வந்து இந்த எப்படி சேனக்கிழங்கு கேள்விப்பட்டீங்களா, எலஃபென்ட் யாம் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அமோர்ஃபாலஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக காமு கீழே வந்துடும். ஓகே, அது சேனக்கிழங்கு, அது எலஃபென்ட் யாம் ஃபுட் அதெல்லாமே சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப பார்த்துருப்பீங்க. சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ரவுண்டு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர் மாதிரி வர்றது எல்லாமே காமு கீழே வந்துடும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் லைக் எலஃபென்ட் யாம் ஃபுட். ஓகே, அமோஃபாலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே காமு கீழே வந்துடும். அடுத்தது டியூபர். டியூபர் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா சொலானம் டியூபரோசம். ஓகே, ஸோ சொலானம் டியூபரோசம் என்ன அர்த்தம், வெரி ஈஸி, இட்ஸ் நத்திங் பட் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ தான் சொலானம் டியூபரோசம். அப்போ இது டியூபர் டைப்பில் இருக்குது. பொட்டேட்டோ பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டியூப் மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இதில் வந்துடும், சொலானம் டியூபரோசம்ல வந்துடும். பல்புக்கு வந்து ஒன்றும் இல்லைடா, அனியன்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். ஓகே, ஸோ அனியன்ஸ், வெங்காயம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் வந்துடும். பல்பு உறிஞ்சிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா, ஃப்ளஷ் அப்படியே உரி வந்துட்டே இருக்கும். ஆலியம் செஃபான்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே இதில் வரும், பல்பு கீழே வந்துடும். அண்ட் வி ஹேவ் ரன்னர், ஸ்டோலன் அண்ட் சக்கர். ஸோ இப்போ வெஜிடபிள் ஸ்டெம்மில் என்ன பார்த்துருக்கோம், ரைசோம் பார்த்தாச்சு, காம் பார்த்தாச்சு, டியூப் பார்த்தாச்சு, பல்ப் பார்த்தாச்சு. நாளுக்குமே ஈஸி எக்ஸாம்பிள், டப்புன்னு மண்டைக்குள்ளே ஏற மாதிரி பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்குது, ரன்னர், ஸ்டோலன் அண்ட் சக்கர் இருக்குது. ரன்னர்னா ஒன்றும் இல்லை, இமேஜின் திஸ் இஸ் அ பிளான்ட் இயர். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு ரூட்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரன்னர்லேருந்து ஒரு ரூட் இந்த கிரவுண்டு பக்கமாகவே போயிட்டு இது என்ன ஆகும், இன்னொரு பிளான்ட்டாக மாறும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, ரன்னருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ். ஓகே, நம்ம கிராஸ் வந்து புல் பிடுங்குவோம்ல, டப் 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 லைன் அப்படியே போகும், அப்படியே இந்த கண்ணி விடிமா டப் 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 டப்னு போகும். அது ஏன் காரணம், ஏன்னா கிரவுண்ட் ஒட்டியே அப்படியே போயிட்டு இருக்கும். அது அப்படியே போகும், எப்போ டைம் வருதோ அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகும். இந்த மாதிரி போகிறது தான் ரன்னர். இதே ஸ்டோலன் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்க, ஐ வில் மேக் another diagram here. இப்போ இந்த ஸ்டோலனில் இந்த ஸ்டெம் என்ன பண்ணும், இப்போ பாருங்கள், ரன்னரும் சரி, ஸ்டோலனும் சரி, சக்கரும் சரி, இது மூணுமே சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். அதாவது ஸ்டெம் வந்து மாடிஃபை இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பர்டிகுலர் ரன்னர் புரிஞ்சிருச்சு. ஸ்டோலன் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டோலனோட ஸ்டெம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு லைட்டாக கீழே போகும், அப்புறம் அது அப்படியே மேலே போகும், திருப்பி கீழே போகும். அப்போ கீழே போய் என்ன ப்ராப்பர் கண்டிஷன் வருதோ அந்த இடத்துல அது ஒரு புது பிளான்ட்டாக உருவாகும். ஓகே, அப்போ பார்க்கும்போது என்ன ஷேப்பில் இது இருக்குது, ஆர்ச் ஷேப்பில் அப்படியே வந்திருக்கும், ஆர்ச் ஷேப்பில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரன்னர் வந்து இப்படி இருக்கும்டா, கிராஸ் அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கிரவுண்டை ஒட்டியே போகும். ஸ்டோன் அப்படி இல்லை, அப்படியே வந்து மேலே போய் அப்படியே திருப்பி பெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது ஆர்ச் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ மின்ட் அதுக்குலாம் அதில் எக்ஸாம்பிள் வந்துடும். ஸோ அது வந்து ரன்னர் பார்த்தாச்சு, ஸ்டோலர் பார்த்தாச்சு. அடுத்து சக்கர். சக்கர் ஒன்றும் இல்லைடா, அந்த ஸ்டெம் என்ன ஆகும், இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னேன், அப்படியே ஒட்டி போகுது, அப்படியே மேலே போகுது. இது என்ன ஆகும்னா, ஸ்டெம் அப்படியே உள்ளே போயிடும், நேராக மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக போய் அது அப்படியே ரூட் மாதிரியே மாறிடும். ஆனால் ஸ்டெம் தான் ஆக்சுவலி, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மாடிஃபைடு ஸ்டெம் தான். அது என்னதான் ரூட் மாதிரி இருந்தாலுமே அது மாடிஃபைடு ஸ்டெம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஸ்டெம்மில் வந்து சின்ன நொடியூல்ஸ் இருக்கும், அங்கே இருந்தால் இந்த பிளான்ட் உருவாகும். அப்படி வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், சக்கர்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டோலன், ரன்னர் அண்ட் சக்கர் வி ஹேவ் சீன். ஸோ திஸ் இஸ் த ஐடியா அபவுட் த வெஜிடபிள் ரீப்ரொடக்ஷன் வித் ஸ்டெம். ஓகே, இனி லீஃபுக்கு பார்த்துடலாமா? அதே லீஃப்ல இருந்து ஒரு பட் உருவாகி ஒரு பிளான்ட் உருவாகுன்னா என்ன அர்த்தம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப் நடந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், பார்த்துடலாம். Adventitious buds are developed on their leaves. When they are detached from the parent plant, they grow into new individual plants. Example, bryophyllum. Bryophyllum பார்த்திருக்கீங்களா? பார்க்காதவங்க இப்போ காட்டுறேன் பாருங்க. This is what you call as bryophyllum. Can you see this one? Can you see this one?
This is what biophyllum. அப்போ இந்த லீவ்ஸோட இது வந்து ஆக்சுவலி லீஃப்டா, அந்த லீஃபோட கார்னரில் இந்த பட்ஸ் இருக்கும். இந்த லீஃபோட கார்னரில் அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம வந்து லாங் வியூவில் பார்க்கும்போது ஃபுல் பயோஃபிலம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது என்ன ஆகும், அங்கிருந்து அப்படியே டிட்டாச்சாக கீழே விழுகும். அது டிட்டாச்சாக கீழே விழுகும்போது அந்த பட்ஸ் சோ கால்ட் எபிஃபைலஸ் பட்ஸ் என்ன ஆகும், இன்னொரு புது பிளான்ட்டாக மாறிடும். அவ்வளோதான். திஸ் இஸ் நத்திங் பட் த வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன் இன் லீவ்ஸ். ஓகேவா, அதே தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். அட்வென்டிஷியஸ் பட்ஸ் டெவலப் அட் தீஸ் நாச்சஸ் அண்ட் ஆர் கால்ட் அஸ் எபிஃபைலஸ் பட். சார் எபிஃபைலஸ் பட்னா என்ன, இப்போ புது டேர்ம் வந்திருக்கு. அட்வென்டிஷியஸ் பட்டை வந்து லீஃபில் பார்த்தோன்னா அதுக்கான ஜென்ரல் காமன் நேம் ஸ்பெசிஃபிக் நேம் தான் எபிஃபைலஸ் பட். ஓகேவா, லீஃபில் வந்து ஜென்ரலாக பட்ஸ் இருக்குடா, ஸ்டெம்மில் பட்ஸ் இருக்குடா, ரூட்டில் பட்ஸ் இருக்குது, எல்லாமே அட்வென்டிஷியஸ் சொல்லுவோம். ஆனால் லீஃபில் இருக்கக்கூடிய அட்வென்டிஷியஸ்க்கு ஸ்பெசிஃபைடான நேம் பேர் தான் எபிஃபைலஸ் பட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட் ஃபார்மிங் அ ரூட் சிஸ்டம் அண்ட் பிகம் இண்டிபெண்டன்ட் பிளான்ஸ் when the leaf gets decayed. வெரி சிம்பிள். அந்த லீஃப் வந்து உழுகணும், அழுகி போகும்போது அங்கிருந்து ஆல்ரெடி என்ன ஆகுது, இந்த எபிஃபைலஸ் பட்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகுது, அது நேராக மண்ணுக்குள்ளே போய் இன்னொரு புது பிளான்ட்டாக மாறிடும். அவ்வளோதான் விஷயம். Clear? So this is about vegetative reproduction and leaf. Fine. Now, இப்போ இதால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது. First we'll see what are the advantages. Okay, first one. Only one parent is required for propagation. I am not dependentங்கிற கான்செப்டில் இந்த ஒரு பிளான்ட் என்ன பண்ணும், அதோட ப்ராஜெனிஸை டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். So only one plant is involved. That is very easy to understand. அடுத்து, the new individual plants produced are genetically identical. அப்படின்னு என்ன அர்த்தம் சார், ரெண்டு பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இன்வால்வ் ஆயிருக்குன்னா அதோட கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும்போது அதோட வேரியேஷன்ஸ் வரும். ரெண்டு கேரக்டர் உள்ளே வரும்போது மூணாவது ஒரு கேரக்டர் மாதிரி வரும். ஆனால் இங்கே ஒரே பேரண்ட்டு ஒரே ப்ராஜனி அதே இடத்துலேருந்து வருது. அப்போ எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம க்ளோன்ஸுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். க்ளோன்ஸ் பார்த்தோமா, ஐடென்டிக்கல் காப்பீஸ் பார்த்தோம்ல, இதே தான் அர்த்தம். அதாவது நியூ இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். பெருசாக வேரியேஷன் இருக்காது. ஓகே, தட் இஸ் ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், in some plants this enables to spread rapidly. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்து உங்களுக்கு புரியல பாருங்க. ஸ்பினிஃபெக்ஸ்னு ஒரு பிளான்ட் இருக்குது, இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, கச்சான்னு இருக்கும். சில கிரவுண்ட்ஸில் நாங்கள் கிரிக்கெட்டில் ஆடும் போகும்போது பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இந்த மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கும், புல்லு நீளமாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் டப்புன்னு குரோ ஆயிரும். என்ன காரணம்னா, அது போய் சீடு வச்சு அது வளருதா, அதை பார்த்து தண்ணி போடு, எதுவும் அவசியம் இல்லை எனக்கு. அது பாட்டுக்கு என்ன ஆகும், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலமாக அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட், அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ ஒரு பிளான்ட்டை வளர்த்தணும் ஈஸியாக இந்த டெக்னிக் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணி வளர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஹிடன் பாயிண்ட். ஓகே, அடுத்து அது வந்து இப்போ அடுத்த பாயிண்ட் போட்டாங்க. ஓகே, ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் யூட்டிலைஸ் தீஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் டு ஹார்வெஸ்ட் பிளான்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஒன்றுடா இந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸில் க்ரோ பண்ணுறவங்க தான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அண்ட் ஃபார்மர்ஸ் யூ கைஸ் நோ ரைட், தோஸ் ஹூ டூ ஃபார் லிவிங் அண்ட் ஆல், அவங்க க்ரோ பண்ணுறது தான் ஃபார்மர்ஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்னிக்கை ப்ரைமரியாக யூஸ் பண்ணி, ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, டைம் கன்சியூமிங்கும் இல்லை, ஈஸியாக கிடச்சிட்டு, இதை யூஸ் பண்ணி நிறைய பிளான்ஸை க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, okay, so utilizes organs of natural vegetable reproduction for cultivation and to harvest plants in a larger scale. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பயோஃபைலம் இருக்குது, அந்த பயோஃபைலம் வாங்கி வச்சு தான் வேலை முடிஞ்சு, நான் கவலையே பட வேண்டாம். என்ன ஆகும், அது பாட்டுக்கு வெளியே வரும், அது பாட்டுக்கு தொட்டிக்குள்ளே ஒழுகும், அது பாட்டுக்கு இன்னொரு புது பிளான்ட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு லார்ஜர் ஸ்கேலில் நிறைய ஈஸியாக இந்த டெக்னிக் மூலமாக வளர்த்தலாம். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை. நமக்கு வெஜிடபிள் ரிப்ரொடக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சு நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். Okay, so don't worry about this. This is also easy. Next, disadvantage இருக்கா, கண்டிப்பாக ஒரு காயினில் ஹெட் இருக்கு டெயில் இருக்குன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கணும். ஸோ என்னென்னு பார்ப்போம். நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஹவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். நான் எவ்வளோதான் பிளான்ஸை கொண்டு வந்தாலும் அந்த பிளான்ஸில் என்ன பிரச்சனை, அதுக்குன்னு ஒரு வேரியேஷன் இருக்காது. அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு வேரியேஷன் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் தேர் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரிப்ரேஷன். Is that clear? Making sense? So that is one major disadvantage. So advantage பார்த்தாச்சு, disadvantage பார்த்தாச்சு. அடுத்து இருக்கிறதா artificial methods. Artificial வரும்போதே உள்ள யார் உள்ளே வந்துடணும், ஹியூமன் உள்ளே வந்துடணும். ஆர்டிஃபிஷியல்னால யார் உள்ளே வந்துடணும், கண்டிப்பாக ஹியூமன் உள்ளே வந்துடணும். நேச்சுரல்னால் நேச்சுரல் அப்படியே போகும், நேச்சர் பார்த்துக்கும், மவுண்டன்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். ஆர்டிஃபிஷியல்னா வி ஆர் ஆல்ரெடி இன்னும் நடத்தணும், நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் சொல்கிறாங்க. வில் சி தட் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டு ப்ரொபகேட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் தேர் parts. Such methods are said to be artificial propagation.
இப்போ நேச்சுரலாக நடக்கிற விஷயத்த நான் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டேன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரல் பறவைஃபைலம் எடுத்துக்கோங்க, நேச்சுரல் எனக்கு அது பாட்டுக்கு உழுகுது, அது பாட்டுக்கு ஒரு பிளான்ட்டாக மாறுது. அங்கே நான் உள்ளே போய் ஏதோ பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறேன், அப்போ என்னவா மாறுது, ஆர்டிஃபிஷியலாக மாறுது. அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு நமக்கு காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் இருக்குது, மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்குது. அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், இன்னொன்று மாடர்ன் மெத்தட்ஸ். அப்போ what do you understand by the term conventional? ஓல்டு மெத்தட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ரொம்ப ஈஸி, பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. கன்வென்ஷனல்னாலே ஓல்டுனாலே பல ஜென்ரேஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆன்சிஸ்ட்ரல் மெத்தட் தான் கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆர் செட் டு பி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். அடுத்து என்னது, மாடர்ன் மெத்தட்ஸ். இப்போத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி எப்படி உருவாக்கலாம், ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் எப்படி உருவாக்கலாம், பிளான்ட்டை எப்படி ஒன்று சேர்த்தலாம், அது மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும், மாடர்ன் மெத்தட்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தட், ஒன்று கன்வென்ஷனல் இருக்குது, இன்னொன்று மாடர்ன் இருக்குது. இப்போ கன்வென்ஷனல்ங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஓகேவா, கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் ஆக்சுவலி நிறைய டைப்ஸ் இருக்குடா. வி ஹேவ் 3 primary types. ஓகே, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் கீழே 3 primary types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் இட் டவுன் ஹியர். ஒன்று வந்து கட்டிங், இன்னொன்று வந்து லேயரிங், இன்னொன்று வந்து கிராஃப்டிங். ஓகே, ஒன்று கட்டிங், ஒன்று லேயரிங், ஒன்று கிராஃப்டிங். வை நோ ஜெனட்டிக் வேரியேஷன் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் சார்? வெரி குட் ஃப்ளையிங், பட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். ஐ ஆன்சர் லிசன். ஓகே, இப்போது எனக்கு வந்து ஒரு சூட்டபிள் கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து ஃபார்ஸே ஒரு 24 டிகிரி செல்சியஸ்னு வைப்போம். அந்த 24 டிகிரி செல்சியஸை இந்த பிளான்ட் வளருது, அது பாட்டுக்கு ஜாலியாக வளருது. இப்போது எனக்கு இந்த பிளான்ட்டை வந்து 35 or 45 டிகிரி செல்சியஸில் வளர்த்தணுன்னா இதால் வளர முடியுமா? ஃப்ளையிங் பேர்ட், யூ ஹேவ் டு ஆன்சர். வளர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது வந்து எதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு, 24ங்கிற டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு திடீர்னு அதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும், நான் அதை வந்து வேரியேஷனை உள்ளே கொண்டு வரணும். என்னால் வேரியேஷனை உள்ளே கொண்டு வர முடியலன்னா வாட் இஃப் தட் பிளான்ட் டைஸ், அந்த பிளான்ட் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ அந்த இடத்துல ஜெனட்டிக் வேரியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா எப்படியா சர்வைவ் ஆயிரும். ஸோ அதனால தான் ஜெனட்டிக் வேரியேஷன் இல்லைங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பேசுகிறோம். ஓகேவா? இஸ் அ கிளியர் ஃப்ளையிங் பேர்ட்? ஜஸ்ட் கிவ் மீ a quick response. Is it making sense? Okay, so I'll wait for your message. By the time I'll continue. Okay, so we have 3 primary methods. ஒன்று வந்து கட்டிங், இன்னொன்று லேயரிங், ஒன்று கிராஃப்டிங். கட்டிங் ரொம்ப சிம்பிள். என்ன அர்த்தம், நான் இதை எடுக்கிறேன், நான் வந்து ஒரு பர்டிகுலர் திங் எடுக்கிறேன், கட் பண்ணி வச்சு வளர்த்துறேன், அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சு. நான் ஒரு பிளான்ட் எடுக்கிறேன்டா, அந்த பிளான்ட்டை கட் பண்ணி அந்த பார்ட்டை இன்னொரு சூட்டபிள் கண்டிஷனில் வைக்கிறேன், அது என்ன ஆகுது, அது வளருது. அப்போ அது என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிள், கட்டிங் சொல்லுவாங்க. எஸ் 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 எஸ், ஃப்ளையிங் பேர்ட் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஃப்ளையிங் பேர்ட். எஸ் ஆதிரா, குட் ஈவினிங். Very good Adira, you have joined on right time, 6:32, half an hour is done. Okay, make sure joining as early as possible da. Okay, அப்போ இந்த கிளாஸ் வைபிள் அப்படியே போக முடியும். ஓகேவா? இடையில வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் புரியாமல் இருக்கும். ஸோ புரியணும்னா அந்த கண்டினியூட்டி வேணும். ஓகே, அதை வி டிஸ்கஸிங் நோ. ஓகே, வில் சி இட். ஃபைன். அப்போ கட்டிங்னா ஒன்று இல்லைடா, அந்த பிளான்ட்டை எடுத்து நான் கட் பண்ணி அந்த பார்ட்டை இன்னொரு சூட்டபிள் கண்டிஷனில் வச்சு வளர்த்திட்டேன்னா அது கட்டிங், அவ்வளோதான். அது கீழே நான் ஸ்டெம் எடுத்து வைக்கிறேன்னா ஸ்டெம் கட்டிங், லீஃப் எடுத்து வைக்கிறேன் லீஃப் கட்டிங், அப்புறம் ஃப்ளார் எடுத்து வைக்கிறேன், ஃப்ளார் வைக்க மாட்டோம், சாரி, ரூட் எடுத்து வைக்கிறேன் ரூட் கட்டிங். இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும், கட்டிங் கீழே வந்துடும். அடுத்து கிராஃப்டிங் பார்ப்போம், தென் வில் கோ ஃபார் லேயரிங். ஓகே, ஸோ கிராஃப்டிங் சிம்பிளாக பார்ப்போம்டா, பார்ட்ஸ் ஆஃப் 2 different plants is joined so that they continue to grow as one plant. கட்டிங்கில் என்ன பார்த்தோம், நான் இதை வந்து கட் பண்ணி தனியாக வைக்க போகிறேன், கட்டிங். இப்போ இது கிராஃப்டில் என்ன பண்ண போகிறேன்னா, 2 பிளான்ட் இருக்குது, 2 பிளான்ட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா அந்த ஒரு பிளான்ட் வளரும்ல, அது பேர் தான் கிராஃப்டிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வண்டர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு வந்து இது சின்ன விஷயமா தோணும், ஆனால் நேச்சரில் இது வந்து பெரிய விஷயம். இப்போ நான் அப்படி பண்ணலாமா, நான் இன்னொரு ஹியூமனோட ஃபஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு நான் இங்கே ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு, செகண்ட் ஆஃப் வேணாம், எனக்கு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆகணும், ஸோ அவரோட கால் எடுத்து நான் வைக்கிறேன், என்னோட பாடிக்குள்ளே வச்சு தைச்சிட்டு என்னால் போக முடியுமா? அப்படி இட் இஸ் ப்ராக்டிகலி இட்ஸ் லைக் பாசிபிளான்னு கேட்டால் வித் மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வித் மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் இட் மைட் பி பாசிபிள், பட் நாட் ரியலி. ஆனால் பிளான்ஸில் பாருங்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பிளான்ட்டை எடுக்கிறீங்க, இன்னொரு பிளான்ட் எடுக்கிறீங்க, அது 2 ஒன்று சேர்த்துறீங்க, அது கிராஃப்டிங்னு சொல்கிறாங்க. ஒன்று சேர்த்தும் போது இன்னொரு பிளான்ட்டை உருவாகுது, அவ்வளோதான், டெக்னிக் முடிஞ்சிருச்சு. That is the easiest concept, right? How wonderful they have been aligned. So we'll see that. Okay, so அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பட் கிராஃப்டிங் சொல்லுவோம், அடுத்து அப்ரோச் கிராஃப்டிங். பட் கிராஃப்டிங் ஒன்றும் இல்லை, இந்த கிராஃப்டிங் தெரியணும்னா இன்னும் 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்கடா. ஒன்று வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று சயன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டாக்னா எந்த பர்டிகுலர் பிளான்ட்டை சாயில் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது பேர் ஸ்டாக். எந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து சாயில் கூட கனெக்ட் ஆகிருக்கோ
அது பேர் என்ன சொல்லுவோம், ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அப்போ சயானா என்ன, அந்த கனெக்டாக இருக்கிற பிளான்ட்டுக்குள்ளே நான் இன்னொரு பிளான்ட்டை கொண்டு சேர்த்துறேன், அந்த சேர்த்துற பிளான்ட்டு பேர் தான் சயான். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இருக்கிற பிளான்ட்டில் நான் இன்னொரு பிளான்ட்டில் சேர்த்துறது கிராஃப்டிங்கு. அப்போ அந்த இருக்கிற பிளான்ட் பேர் என்ன சொல்லுவோம், ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸ்டாக்குள்ள சேர்த்துற பிளான்ட் என்ன சொல்லுவோம், சயன்னு சொல்லுவோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கிராஃப்டிங் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா, பட் கிராஃப்டிங் ரொம்ப சிம்பிள்டா. இந்த பர்டிகுலர் இது ஸ்டாக், இப்போ இது வந்து சாயில கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் என்ன பண்ணுறேன், நான் சின்னதாக டீ ஷேப்பில் ஒரு கட் பண்ணணும். டீ ஷேப்பில் ஒரு சின்ன இன்சர்ஷன் பண்ணுறேன். அந்த இன்சர்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்னோட சயன், எனக்கு தேவையான செகண்ட் பார்ட் ஆஃப் அ பிளான்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணி சீல் பண்ணிட்டேன்னா அது வேற ஒரு பிளான்ட், அதாவது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு பிளான்ட்டை உருவாகும். எனக்கு தேவையான அளவுக்கு அந்த பிளான்ட் உருவாகும். ஸோ தட்ஸ் வாட் வி கால்ட் as பட் கிராஃப்டிங். அடுத்து அப்ரோச் கிராஃப்டிங் நல்லா பாருங்க, டயக்ராம்ல தெரிஞ்சிடும். இப்போ இதுவுமே சாயில கனெக்ட் ஆயிருக்கு, இதுவுமே சாயில கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எது ஸ்டாக்கு, ஒன்றும் இல்லடா, பிரைமரி பிளான்ட் ஆர் த மேஜர் பிளான்ட், அதாவது அந்த பிளான்ட்டோட மேஜர் பார்ட் கவர் ஆயிருக்குன்னா அதுதான் ஸ்டாக். அப்போ இந்த ஸ்டாக் கூட என்ன பண்ண போகிறேன், இந்த சயன் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த கண்டிஷனில் அப்ரோச் கிராஃப்டிங்கில் மட்டும் சயன் என்ன இருக்கு, இட் ஹாஸ் பீன் ஹேவிங் அ கான்டாக்ட் வித் சாயில். ஸோ தட் இஸ் ஆல்சோ மேஜர் பாயிண்ட் டு பி அண்டர்ஸ்டுட். அப்போ என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஸ்டாக் பிளான்ட் வச்சிருக்கேன்னா இந்த சயன் பிளான்ட்டை கொண்டு வரேன், அப்படியே வேரோட அப்படியே சாயிலோட கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டாக்கையும் சயன் பிளான்ட்டையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை ஒட்டிட்டு நல்லா சுற்றி வச்சிடறேன். ஓகே, கட் பண்ணி அதை ஒட்டி சுற்றி வச்சிடறேன். சுற்றி வைக்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் வளரும் போது எனக்கு தேவையான பாட்டை கட் பண்ணி அது இன்னொரு தனி பிளான்ட்டாக வளர்த்திக்கலாம். அவ்வளோதான். அது பேர் என்ன சொல்லுவாங்க, அப்ரோச் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. பேர் என்ன சொல்லுவாங்க, அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ பட் கிராஃப்டிங் பார்த்தாச்சு, அப்ரோச் கிராஃப்டிங் பார்த்தாச்சு. அடுத்து டங் கிராஃப்டிங், கிரவுன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங் ஒன்றும் இல்லடா, நேராக இருக்கிற பிளான்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது கோனை அப்படியே கட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்லாண்டிங்கை கட் பண்ண போகிறேன். ஸ்லாண்டிங்கை கட் பண்ணி ஸ்லாண்டிங்கை இன்னொரு பக்கம் கட் பண்ணியிருப்பேன். அப்போ ரெண்டு ஸ்லாண்டிங்கும் சேர்ந்து ஒட்டி அதை நான் வளர்த்திட்டேன்னா சொல்லுவாங்க டங் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. ஸ்டாக்கையும் ஸ்லாண்டிங்காக வெட்டிட்டேன் அண்ட் சயனையும் ஸ்லாண்டிங்காக வெட்டிட்டேன். அப்போ இது வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த பார்ட் அப்படியே டெவலப் ஆகும், சீல் பண்ணி டெவலப் ஆகி அது ஒரு பிளான்ட்டாக மாறும். அது பேர் தான் டங் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. டயக்ராம் மட்டும் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து கிரவுன் கிராஃப்டிங் ஒன்றும் இல்லடா, அதே மாதிரி ஸ்டாக் இருக்கா, இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு ஒரு குத்து, ஓகே, அண்ட் இந்த சைடு ஒரு குத்து உள்ள, ஓகே, இங்கே ஒன்று. ஸோ வடிவேல் சொல்லுவான்ல அந்த மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், என்னோட சயனை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ரெண்டு எண்டில் சயன்ஸ் உள்ளே வரும்போது அது அப்படியே டெவலப் ஆகும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, கிரவுன் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. டயக்ராம் நல்லா பாருங்கடா, ஸ்டாக் இருக்குது, இந்த இடத்துல கட்டு வரும், ஓகே, அதாவது இந்த எண்டில் ஒரு கட்டு, அந்த எண்டில் ஒரு கட்டு. அப்போ ரெண்டு எண்டு வருது, அந்த ரெண்டு எண்டு உள்ளே வச்சுட்டு அந்த ஸ்டாக்லேருந்து சயன் அப்படியே டெவலப் ஆகிறது தான் கிரவுன் கிராஃப்டிங். அடுத்து வெஜ் கிராஃப்டிங். வெஜ்னா என்ன அர்த்தம், நான் அந்த ஸ்டாக் பிளான்ட்டில் சயனை வச்சு அப்படியே வைக்க போகிறேன். இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும், இந்த ஸ்டாக் வந்து பொழந்துடும், கரெக்டாக, இட் வில் கெட் ஸ்பிளிட்டட். அப்போ அந்த பொசிஷனில் வரக்கூடிய கிராஃப்டிங் பேர் தான் வெஜ் கிராஃப்டிங் சொல்லுவோம். நல்லா பாருங்கடா, இதுதான் ஸ்டாக்கிங்க. அப்போ இந்த ஸ்டாக்கில் என்ன ஆகுது, இந்த சயனை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற அடியில் பொழந்து லைட்டாக பொழந்துட்டு உள்ளே வைக்கிற மாதிரி, ஸ்பிளிட் ஆகி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கிறது தான் வெஜ் கிராஃப்டிங். ஸோ ஈஸியாக பார்த்தாச்சா, கிராஃப்டிங்குமே முக்கியமான கேள்வி தான். தோ இட் இஸ் நாட் தேர் ஃபார் இன் நீட் பர்பஸ், பட் அண்டர்ஸ்டாண்ட் தே கேன் ஆஸ்க் யூ கொஸ்டின் பிகாஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் டைப்ஸ் வருதோ அங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் இன்னொரு டெக்னிக் பேர் தான் லேயரிங். லேயரிங்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள்டா, இது ஒரே சிம்பிள் படிச்சுன்னா புரிஞ்சிடும். த ஸ்டெம் ஆஃப் அ பேரண்ட் பிளான்ட் இஸ் அலவுட் டு டெவலப் ரூட்ஸ் வைல் ஸ்டில் இன்டாக்ட். அப்படின்னா என்ன சார், ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்மிலேருந்து நான் ரூட் உருவாக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி ரூட்டு ஸ்டெம்மு நல்லா வளர்ந்துருக்கு. அப்போ அதோட ஒரே ஸ்டெம் மட்டும் லைட்டாக வளர்ச்சிக்கிறது. அது வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள், நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம். அது வந்து லைட்டாக நான் வளைச்சிட்டு அதில் வந்து நான் ஒரு வெயிட் கொடுத்து வச்சுட்டேன்னா அது எப்போ சாயில் கூட எப்போ கரெக்ட் டைம் வருதோ அங்கே ரூட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ ரூட்ஸ் எங்கே உருவாயிருக்கு, ஸ்டெம்மில் உருவாயிருக்கு. அப்போ ஆக்சுவலி இது எப்படி வருவீங்க பாருங்கடா, இது டயக்ராம் பாருங்கள், இது மவுண்ட் லேயரிங் ஒரு டைப். ஓகே, லேயரிங்னா ஒன்றும் இல்லடா, அந்த ஸ்டெம் ஆஃப் அ பேரண்ட் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெம்லேருந்து இன்னொரு ரூட் உருவாக்குறேன். ஆல்ரெடி ரூட் இருக்குது, ஆனால் இன்னொரு பிரான்ச்சில் இருந்து, அதாவது இன்னொரு ஸ்டெம் பிரான்ச்லேருந்து இன்னொரு ரூட் உருவாக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பிளான்ட், ஓகே, ஆல்ரெடி சாயில் அழகாக நிற்கிது. அப்போ இங்கே வந்து ஒரு பிரான்ச் வருதா, ஒரு ஸ்டெம் பிரான்ச் வருதா, அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றி அதுக்கு வந்து அதோட டிப்பையும் கொடுத்துருவேன். அதோட டிப்பை வந்து இங்கே கொடுத்துருவேன், இன்னும் பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் கொடுத்துருவேன். அப்போ வெயிட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அது பொழந்து மேலே வராது. ஸோ வெயிட் கொடுத்துட்டு அந்த டிப்பு என்ன ஆகும், அப்படியே வளர ஆரம்பிக்கும். இப்போ எப்படி வளருது, ஏன்னா அந்த ஸ்டெம் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ரூட் ஃபார்ம் பண்ணிருச்சு.
அவ்வளோதான். அது ஃபார்ம் பண்ணனால என்னாகும், அது அப்படியே நேராக டெவலப் ஆகி இட் இஸ் கோயிங். ஓகே மிஸ்டர் மார்சல் சார், நோபடி இஸ் ஹியர். வை யூ ஆர் ஹியர் ரைட்? எஸ், ஸோ வில் லிசன். Let people, they'll join. They might have other busy classes, so we'll join here. Okay, listen here. ஸோ மவுண்ட் லேயரில் என்ன ஆகுது, அப்படியே பெண்டாய் நேராக அது டெவலப் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மவுண்ட் லேயரிங். அடுத்து ஏர் லேயரிங். ஏர் லேயர்னு என்ன அர்த்தம், நான் இது பெண்டிங் இதில் எதுவுமே பண்ணல. அந்த பர்டிகுலர் வரக்கூடிய ஸ்டெம்மில் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு நல்லா பாருங்கடா, இந்த பார்க், இந்த ஸ்டெம் தெரியுது உங்களுக்கு, நல்லா பார்த்தீங்களா? இந்த டயக்ராமில் சின்னதாக கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஸ்டெம்மை நான் இப்படி பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையில்லாத பார்க்கை நான் கட் பண்ணிட்டேன். எப்பவுமே லைஃப்பில் அப்படி தான், தேவையில்லைனா தூக்கிடணும். கரெக்டாக எனக்கு தேவையில்லாத பார்க்கை கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும் எந்த இடத்துல சப்ளை போகுது, சென்டரில் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ அந்த சென்டர் பகுதியை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நேராக சாயில் போட்டு தண்ணி போட்டு கட் பண்ணி வச்சுருவேன். அப்படி எல்லாம் கட்டி வைக்கும்போது என்னாகும், அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் ரீட்டெயின் ஆகி அங்கிருந்து ஒரு புது பிளான்ட் உருவாகும். ஓகே, அங்கிருந்து இன்னொரு புது பிளான்ட் உருவாகும். இஸ் அ கிளியர்? இஸ் வாட் யூ கால்ட் as ஏர் லேயரிங். சி, பார்க் டிஷ்யூஸ் ரிமூவ், எனக்கு தேவையில்ல டிஷ்யூ ரிமூவ் பண்ணிட்டேன், மாய்ஸ்ட் சாயில் ஆட் பண்ணிட்டேன், தண்ணி ஆட் பண்ணிட்டேன், பாலித்தீன் பேக் நான் டைப் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், ஈரப்பதம் வந்து ரீட்டைன் ஆயிரும். ஓகே, மாய்ஸ்டருங்கிறது ஒன்றும் இல்லடா, ஈரப்பதம். ஓகே, ஈரப்பதம் ரீட்டைன் ஆகி அங்கே இருந்து ஒரு பிளான்ட் உருவாகும். திஸ் வாட் யூ கால்ட் as ஏர் லேயரிங். ஸோ மவுண்ட் லேயரிங் இஸ் ஆல்சோ டன், ஏர் லேயரிங் இஸ் ஆல்சோ டன். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட். இப்போ இதுக்கு அட்வான்டேஜ் பார்த்துடலாமா? இதுவே அதே மாதிரி தான், தனியாக தான் பண்ணுறோம். கரெக்டான நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம், ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்குது. ஆனால் என்ன அட்வான்டேஜ் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் அ ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். ஆப்வியஸ்லி, பிகாஸ் ஒன்லி ஒன் plant is involved, so it is genetically uniform. Many plants can be produced quickly by this method. Is it right or wrong? That is very true, because you don't have to wait. நான் ஒரு சீடுக்கு எடுத்து அந்த சீடை ட்ரை பண்ணி சீடை வச்சு சீடு வளர்ந்து அதுலேருந்து ஸ்டெம்மு, ரூட்டு, ரேடிக்கல், ப்ளூமியில் வளர்றது பதிலாக ஈஸியாக வளர்த்திடலாம். கரெக்டாக? தட் இஸ் ஆல்சோ ஈஸி திங். நெக்ஸ்ட், சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ், இன் அதர் சீட்ஸ் ப்ரொடியூஸ் டு நாட் ஜெர்மினேட். அது ஒரு மேஜரான ப்ராப்ளம். இப்போ சில பிளான்ஸில் சீட்ஸ் இல்லைன்னா எனக்கு வளர்த்த முடியுமான்னு கேட்டால் ஈஸியாக அந்த டெக்னிக் மூலமாக வளர்த்த முடியும். எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அது. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி அந்த சீட்ஸ் வந்து ஒழுங்காக ஜெர்மினேட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம், அதுவுமே நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த டெக்னிக் மூலமாக ஈஸியாக வளர்த்திடலாம். இன் சச் கேசஸ் பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் இன் அ ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். ஓகே, ஒரு சின்ன பீரியடில் ஈஸியாக எனக்கு வளர்த்திடலாம், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் த டைம் டு ஹேப்பன். Clear? அடுத்து அட்வான்டேஜ் அகெயின் ரா, சம் பிளான்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட் மோர் எக்கானமிக்லி பை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். சொலானம் டியூபரோசம் என்ன அர்த்தம், பொட்டேட்டோங்கிறது எக்கனாமிக்லி இம்பார்ட்டண்டான ஒரு வெஜிடபிள். கரெக்டாக? கண்டிப்பாக பொட்டேட்டோ வீல் ஹேவ் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வீல் கோ ஃபார் பொட்டேட்டோ. இப்போ அந்த பொட்டேட்டோவை எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்டால நான் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் வளர்த்த போகிறது. ஸோ கால்ட் ஆஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன், டூ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வித் டிசைரபிள் கேரக்டர்ஸ் சச் as டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹை ஈல்ட் கேன் பி கிராஃப்டட் அண்ட் க்ரோன் as நியூ பிளான்ட். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். எவ்வளோ வண்டர்ஃபுல்லான பாயிண்ட் பாருங்கள். ஒரு பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிளான்ட்டால் ஒரு பர்டிகுலர் நோயை வந்து தடுத்து வாழ முடியும், அதான் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு பிளான்ட்டுக்கு இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஆனால் ஹை ஈல்டு இருக்குது. நல்லா அது என்ன பண்ணும், நிறைய ஈல்டு கொடுக்கும். நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும், ஹை ஈல்டும் தரும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். அது எப்படி பண்ணலாம், கிராஃப்டிங் மூலமாக பண்ணலாம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? குட். ஸோ வி ஹவ் சீன் ஆல் த அட்வான்டேஜஸ் ஹியர். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் as parent produces viral infected new plants. அது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நான் ஒரு வேளை எங்கிட்ட இருக்கிற பிளான்ட் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டுன்னு வைப்போம், அப்போ அதுலேருந்து நான் உருவாக்கக்கூடிய ஸ்பீஷஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும், இதில் வைரஸ் இருக்கும். ஏன்னா அதே தானே, அது ஜெனட்டிக்லி சேம் தானே அது. அப்போ என்ன ஆகும், ஒரு பிரச்சனையோடு பிறந்திருக்குன்னா அந்த பிரச்சனை அப்படியே ப்ராஜனியில் ட்ரான்ஸ்மிட் ஆகிடும். தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஃபார் ப்ரொபகேஷன்ஸ் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் பிளான்ஸ் வந்து நீங்கள் கிராஃப்டிங் பண்ணும்போது யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மெனி பார்க்ஸ் பார்த்துக்கணும், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ், இது எல்லாமே நிறைய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ அது எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா ஈஸியாக டேமேஜ் ஆயிடுது. அப்போ அதனால் அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. நம்ம டப்னு எடுத்து கட்ட முடியாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங் வி ஆர் டூயிங். கிளியர்? நெக்ஸ்ட், now we'll get into the sexual reproduction part. நம்ம என்ன artificial methods la பார்த்தாச்சு. first part of this topic is almost done. Now we'll quickly jump into the sexual reproduction. asexual ஈஸியாக முடிஞ்சிச்சுடா, ரொம்ப சிம்பிள். நோட்ஸை குயிக்காக கோ த்ரூ பண்ணிட்டு டயக்ராம்ஸ் நான் வரைஞ்சது பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். கரெக்டாக சொல்கிறா, ½ an hour உட்காந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் asexual வரைக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம், படித்தே முடிச்சிடலாம். அப்போ மறக்கவே மாட்டீங்க. கிளியர்? நெக்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகுது, பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் இன்வால்வ் ஆகுது. இது எல்லாம்
எல்லாமே இதில் வந்துடும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கீழே வந்துடும். எல்லாமே இதில் வந்துடும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கீழே வந்துடும். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு பிளான்ட்டில் ப்ரைமரி எங்கே பார்க்கலாம்? ஃப்ளாரில் பார்க்கலாம். ப்ரைமரி எங்கே பார்க்கலாம்? ஃப்ளாரில் பார்க்கலாம். ஸோ ஃப்ளார்ஸில் சில பார்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. கேலிக்ஸ் இருக்குது, கொரோலா இருக்குது, ஆண்ட்ரீஷியம் இருக்குது, அண்ட் கைனீஷியம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? கேலிக்ஸ்னால் என்னது? எஸ், வாட் இஸ் இட்? மேக் இட் வெரி கிளியர். எஸ், நம்ம சொல்கிற செப்பல்ஸ் தான் கேலிக்ஸ், கொரோலாங்கிறது பெட்டல்ஸ், ஆண்ட்ரீஷியம்ங்கிறது மேலிங்க, கைனீஷியம்ங்கிறது ஃபீமேல். இது எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும். பட் குவிக்லி வில் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட். Okay, so first we'll discuss about the male flower, that is male reproductive part, then we'll get into the other topics. Okay, a specialized reproductive parts of a flowering plant. Obviously flowering என்ன அர்த்தம்? நான் அந்த பிளான்ட்டுக்கே அந்த ரீப்ரொடக்ஷன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் அந்த ஃப்ளவர். கரெக்டாக? அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் இன்க்ளூட் 3 stages. ஒன்று வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்டிலைசேஷன் என்ன? 2 கேமெட்ஸ் ஒன்று சேர்றத ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபர்டிலைசேஷன் முன்னாடி ஈவென்ட்ஸை ப்ரீன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஈவென்ட்ஸை போஸ்ட்னு சொல்லுவோம். முடிஞ்சு போச்சு. அப்போ ப்ரீ என்னன்னு பார்க்கணும், ஃபர்டிலைசேஷன் என்னன்னு பார்க்கணும், போஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அது ஈஸியாக பார்த்துடலாமா? ஃபைன். ஸோ நவ் வி வில் கெட் இன் டு த டாபிக். நவ் வில் சி வாட் இஸ் ஆக்சுவலி த ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மேண்டேட்ரி. என்ன? ஆண்ட்ரீஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஆண்ட்ரீஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஸ்டேமன்ஸ். அப்போ ஸ்டேமன்னா என்ன? அப்படி என்ன சார் இருக்குது? கேட்டால் 2 பார்ட்டு தான்டா. ஒன்று வந்து ஆந்தர், ஒரு நாப் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஆந்தர். தெரியுதா உங்களுக்கு? 2 ஆந்தர் இப்படி இருக்கா? டைசெஃபல் மாதிரி இருக்கும். இதுதான் ஆந்தர். இன்னொன்று ஃபிலமெண்ட். ஓகே, இது ஒரு ஸ்லெண்டர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒன்று நாப் லைக் ஸ்ட்ரக்சரான ஆந்தர், இன்னொரு ஸ்லெண்டர் லைக் ஸ்ட்ரக்சரான ஃபிலமெண்ட். இதை டுகெதர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டேமன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃப்ளவரில் ஸ்டேமன்ஸ் நிறைய இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே டுகெதர் கால் இட் ஆஸ் ஸ்டேமன். ஸோ ஸ்டேமன் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அதில் ரொம்ப முக்கியமான பார்ட், ஆந்தர்லேயும் ஃபிலமெண்ட்லேயும் ரொம்ப முக்கியமான பார்ட் யார்? ஆப்வியஸ்லி ஆந்தர் தான். அது ஏங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? Each stamen possesses an anther and a filament. கரெக்டா இல்லையா? Each stamen possesses an anther and a filament. Anther bear pollen grains which represents the male gametophyte. Very important point you have to know. ஆந்தர் ஏன் சார் நீங்கள் முக்கியம்னு சொன்னீங்க? ஏன்னா ஆந்தரில் தான் என்ன இருக்குது? போலன் கிரெயின்ஸ் இருக்குது. அப்படி போலன் கிரெயின்ஸுக்கு என்ன வேலை? போலன் கிரெயின்ஸ் தான் மேல் கேமெட்டோஃபைட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணுறோம்? மேல் கேமெட்டோஃபைட்டாக கன்சிடர் பண்ணுறோம். மேல் கேமெட்டோஃபைட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்பெர்ம் இருக்குது, ஓவம் இருக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இந்த ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? ஒரு செல். அப்போது இந்த இடத்துல அந்த ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த போலன் கிரெயின். ஓகே, ஸோ இந்த போலன் கிரெயின் தான் இந்த இடத்துல மேல் கேமெட்டோஃபைட்டை ஆக்ட் ஆகி இந்த போலன் கிரெயின்லேருந்து என்ன ஆகுது? ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. ஜெனரேட்டிவ் செல் நிறைய படிப்பீங்க, வில் டூ இட் இன் ஆர் நெக்ஸ்ட் செஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த செல்ஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? இந்த ஸ்பெர்ம்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த போலன் கிரெயின்ஸ் என்ன சொல்கிறாங்க? மேல் கேமெட்டோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஆந்தர், filament together called as stamen. ஆந்தர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் போலன் கிரெயின். போலன் கிரெயினுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மேல் கேமெட்டோஃபைட். எதனால மேல் கேமெட்டோஃபைட்? ஏன்னா இந்த மேல் கேமெட்டோஃபைட் தான் அந்த பர்டிகுலர் ஃபர்டிலைசேஷன் தேவையான ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணுது. கிளியர்? அவ்வளோதான்டா கான்செப்ட். படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல் சார்ட்டட் ஹியர். நவ் இப்போ இந்த ஆந்தர் எப்படி சார் டெவலப் ஆகுது? இந்த ஆந்தர்லேருந்து எப்படி போலன் கிரெயின் டெவலப் ஆகுங்கிறது நம்ம ஈஸியாக குயிக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட்டில் பார்த்துடலாமா? தென் வில் கெட் இன்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இல் மேக் இட் மோர் கிளியர். இப்போ பாருங்கடா, ஜென்ரலாக ஒரு ஆந்தர் இருக்கும். ஆந்தருங்கிறது எப்படி? இந்த டயக்ராம் ஏன் திரும்பி வருது? இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். கேன் யூ see this ஆந்தர் ஹியர்? தெரியுதா? இந்த ஆந்தரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி இருக்கிற ஆந்தர் இப்படி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன். செக் டவுன் திஸ் லைன்ஸ். கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் அப்படி பார்க்குறேன். அப்போ எப்படி இருக்கும் அது பார்க்குறக்கு? இப்படி இருக்கும் பார்க்குறக்கு. ஓகே, லைக் திஸ். டு பி மோர் ப்ரிசைஸ் இட் பி லைக் திஸ். ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரக்சரை நான் கட் பண்ணி இப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது? இந்த மாதிரி இந்த ப்ளூ ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஓகே, தட் இஸ் த டயக்ராம் ஃபார் திஸ். இஃப் யூ knowing this diagram, answer is sorted. ஃபைனா? ஸோ பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இனிஷியலி இருக்கிற ஆந்தர் வந்து இம்மெச்சூர் ஆந்தர்னு சொல்லுவோம்டா. என்ன சொல்லுவோம்? இம்மெச்சூர் ஆந்தர்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆந்தரை சுற்றி 2 விஷயம் தெரிஞ்சிட்டா போதும். ஒன்று வந்து எப்பிடர்மிஸ்,
ஒன்று என்ன சொல்லுவோம், எபிடர்மிஸ். அண்ட் உள்ள செல்ஸ் இருக்குமா, உள்ளே வந்து நிறைய செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். உள்ள வந்து நிறைய செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அந்த செல்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தட் ஐ வில் டிஸ்கஸ் நவ். போத் இல் பி நாட் பி வெரி பிக் மெஸ், பட் ஐ வில் மேக் இட் வெரி கிளியர். ரொம்ப சிம்பிளாக படிப்போம், அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒன்றும் இல்லடா, இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆந்தரில் அவுட்டரில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் என்ன சொல்கிறாங்க, எபிடர்மிஸ்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் பேரை ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே சார் இதொക്കെ எப்படி படிச்சிருக்கி, இது என்ன மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனைடா, இந்த கிளாஸ் ஒரு டைம் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து புரிஞ்சிடும். ஓகே, கிளாஸ் எடுக்கும்போது கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நத்திங் எல்ஸ் டு வரி. ஓகே ஃபைன். ஸோ எபிடர்மிஸ் இருக்குது, அண்ட் அதை சுற்றி என்ன இருக்குது, தெர் இஸ் அ லேயர் ஆஃப் செல்ஸ் கால்ட் ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் கதை. இப்போ இதுதான் எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நமக்கு வந்து இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே, ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், சரியா? இப்போ இதுதான் கதை. இப்போ இந்த இம்மெச்சூர் ஆன்சர் என்ன ஆக போகுதுங்கிறது படிச்சிட்டோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சு. பார்த்துடலாமா? இப்போ அடுத்து இது என்ன ஆகும்னா, நேராக இந்த ஏசிங்கிற செல்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்ன ஆகும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டெவலப்னால என்ன அர்த்தம், டிவிஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஒரு செல்லு வந்து 2 ஆகணும், 4 ஆகணும், இல்லை அது கால் முளைக்கணும், கை முளைக்கணும், என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு டிவிஷன் வேணும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல டிவிஷன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, என்ன வர ஆரம்பிச்சிடும், டிவிஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ டிவிஷன் வர ஆரம்பிக்கும் போது இந்த செல்ஸ் 2ஆக பிரியும். செல்ஸ் என்ன பிரியும், 2ஆக பிரியும். ஒன்று வந்து அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ்ன்னு பிரியும். ஒன்று வந்து அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ்ன்னு பிரியும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, வெரி சிம்பிள், ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி போவோமா? ஐ யூஸ் ரெட் கலர். ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி இருந்திருக்கு, செகண்ட் டெவலப் ஆகிருக்கு, தேர்ட் என்ன ஆயிருக்கு, அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ், ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோதான் கதை. இது நீங்கள் பேசிக்காக படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். இப்போ இந்த அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ் என்ன பண்ண போகுது, ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்ன பண்ண போகுது, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ்னால் வெளியே இருக்கக்கூடிய இந்த பெரிஃபரியில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. விச் இஸ் ஃபேஸிங் இன்சைட் என்ன சொல்லுவோம், ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், கேன் யூ see this orange color here? இதுதான் இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். இது எப்படி ஆச்சுங்கிறத இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே இந்த பிங்க் கலர் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பெரைட்டல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர்? யூ காட் அ ரஃப் ஐடியா நோ. அப்போ இந்த பெரைட்டல் செல்ஸ் என்ன பண்ண போகுது பார்த்துடலாமா? இந்த பெரைட்டல் செல்ஸ் தான் இந்த ஆந்தரை சுற்றி இருக்கிற வால்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஆந்தர் வால்ஸாக மாறப்போகுது. ஓகேவா? இந்த அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ் என்னவா மாறப்போகுது, ஆந்தர் வால்ஸாக மாறப்போகுது. ஓகே, இப்போ ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்ன பண்ணுங்கிறது பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இம்மெச்சூர் செல் இருக்குது, சுற்றி எபிடர்மிஸ் இருக்குது, உள்ளே வந்து ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ் இருக்குது. அந்த ஆர்கிஸ்போரோகியல் செல்ஸ் என்ன பண்ணுது, டிவைட் ஆகுது, டெவலப் ஆகுது. அது டிவைட் ஆகும்போது 2ஆக பிரியுது. ஒன்று அவுட்டர் பெரைட்டல் செல்லாக இருக்குது, இன்னொன்று ஸ்போரோஜீனஸ் செல்லாக இருக்குது. இந்த அவுட்டர் பெரைட்டல் செல் என்ன ஆகுது, அதுதான் இந்த ஆந்தர் வாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆந்தர் வால் என்னென்னு பார்த்தலாமா குயிக்காக பாருங்கடா. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் a read here. A very young anther develops a homogeneous mass of cells surrounded by an epidermis. Decode பண்ணிடலாமா? வெரி யங் ஆந்தர் என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லை, இம்மெச்சூர் ஆந்தர்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை அப்படி சுற்றி வளைச்சு வந்திருக்காங்க. இம்மெச்சூர் ஆந்தர் தான் வெரி யங் ஆந்தர். ஓகேவா? டெவலப்ஸ் ஆஸ் அன் ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ். கரெக்டாக அப்படி தான் இருக்குது. உள்ள வந்து ஃபுல்லாக செல்ஸ் இருக்குது, சுற்றி லேயர் இருக்குது, அண்ட் சரௌண்டட் பை அன் எபிடர்மிஸ். அதே நம்ம எழுதியாச்சு, முடிஞ்சு. அடுத்து, during its development the anther assumes a 4-lobed structure. இந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது அது என்னவா மாறும்னு சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக கிளைமேக்ஸ் போயிட்டாங்க, உள்ள கதை சொல்ல. டைரெக்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 லோப். இதுதான் அந்த 4 லோப். 1 2 3 4 அதுக்குள்ளே போயிட்டாங்க. அது என்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, assumes a 4-lobe structure. In each lobe a row of few rows of hypodermal cells become enlarged with conspicuous nuclei. This functions as archisporium. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, இப்போ நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன கதைக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆந்தர் வால்ஸ் இருக்குது, அவுட்டர் பெரைட்டல் செல்ஸ் வந்து ஆந்தர் வால்ஸாக மாறி இருக்குது. அது எப்படி மாறுதுன்னா பாருங்கள். ஓகே, வீல் சி ஹியர். The archisporial cells divide by periclinal division.
இப்போ நல்லா பாருங்கடா இந்த டயக்ராமில் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஏசி செல்ஸ் அதாவது ஆர்கிபோரியல் செல்ஸ் என்னவா டிவைட் ஆகுது, 2 செல்ஸை டிவைட் ஆகுது. ஒன்று வந்து அவுட்டர் பேரைட்டல், இன்னொரு ஸ்போரோஜினியஸ். இந்த டிவிஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சார் டிவைட் ஆகுது, இப்படி டிவைட் ஆகுதா, இப்படி டிவைட் ஆகுதா, இப்படி டிவைட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிக்ளைனல் டிவிஷன். ரொம்ப ஈஸிடா. அதுக்கு தான் ஒரு வண்டர்ஃபுல் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு செல், இது ஒரு செல். ஓகே, இந்த ப்ளூ கலர் ஒரு செல்லு, ஆரஞ்சு கலர் ஒரு செல்லு. இந்த ப்ளூ கலர் செல்லை வந்து நான் இப்படி பிரிக்கிறேன், ஃபாலோ மை கிராஸ் செக்ஷன். ஓகே, பிரிக்கும்போது என்னவா மாறுது, அது வந்து இப்படி ஒரு செல், இப்படி ஒரு செல்லாக மாறுது. இப்படி அது மாறிடுச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம், ஆன்டிக்ளைனல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆன்டிக்ளைனல் சொல்லுவோம். இதுவே அந்த செல்லை வந்து நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா, இப்போது இப்படி பிரிக்க போகிறேன், ஃபாலோ மை ப்ளூ ஆரோ மார்க்ஸ். பிரிச்சிட்டேன்னா அப்போ அது எப்படி மாறும், இப்படி ஒரு செல்லு, இப்படி ஒரு செல்லாக மாறும். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, பெரிக்ளைனல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்டிக்ளைனல், பெரிக்ளைனல் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் டிவைட் பை பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் பிரைமரி parietal cells towards the epidermis and primary sporogenous cells towards the inner side of anther. ரொம்ப சிம்பிள்ரா. வெளியாப்புல அப்படி இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, parietal cells சொல்லுவாங்க. அப்படியே உள்ள அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்போரோஜின் சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சது புரிஞ்சிருச்சா? அடுத்து இப்போ பிரைமரி parietal cells என்ன பண்ணுது, undergoes a series of periclinal and anticlinal divisions and form 2 to 5 layers of anther wall. ரொம்ப முக்கியம்டா, அந்த parietal cells தான் anther walls நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. என்னெல்லாம் பண்ணுது, எண்டோதீசியம், மிடில் லேயர், டெப்பிட்டம் ஃப்ரம் பெரிபெரி டு சென்டர். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்கடா. என்ன ஆகும்னா, வெளியே வந்து இருக்கிற லேயர் என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் ரஃப் டயக்ராம். இது என்ன சொல்லுவாங்க, எபிடர்மிஸ்னு சொல்லுவாங்க. அந்த எபிடர்மிஸ் கீழே அடுத்த வர லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா எண்டோதீசியம்னு சொல்லுவாங்க. எண்டோதீசியம்னு சொல்லுவாங்க. வரைஞ்சிட்டோன்னா அடுத்த வர என்ன சொல்லுவாங்க, மிடில் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிடில் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வர லேயர் என்ன சொல்லுவாங்க, டெப்பிட்டம்னு சொல்லுவாங்க. டெப்பிட்டம் சொல்லுவாங்க. அப்போ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஃப்ரம் த பெரிஃபரி டு த சென்டர். பெரிஃபர் என்ன அர்த்தம், அவுட் சைடுன்னு அர்த்தம். பெரிஃபரியிலிருந்து சென்டருக்கு வருது. எதெல்லாம் வருது, எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டெப்பிட்டம்னு உள்ள வருது. அவ்வளோதான் முடிஞ்சு. தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் given here. Is it making sense? Everybody is fine? Okay, good. So that is also sorted here. So we have seen that formation of parietal and sporogenous cells பார்த்தாச்சு, formation of wall layer பார்த்தாச்சு. இப்போ parietal cells புரிஞ்சிருச்சு. sporogenous என்னது சார், என்ன பண்ண போகுதுங்கிறது இப்போ ஒரு கதையாக பார்ப்போம். அந்த ப்ராசஸ் பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அந்த ப்ராசஸ் பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ரொம்ப 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 சிம்பிள், ஈஸியாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்களா. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும், ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா அப்படியே சேர்ந்து வளர்ந்து வளர்ந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக வளர்ந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவாக மாறிடும். இந்த ஃப்ளோச்சை படிச்சுன்னா இந்த டயக்ராம் முடிஞ்சு, அவ்வளோதான், இந்த கான்செப்ட் முடிஞ்சு. ஓகே, ஸோ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவாக மாறிடுச்சு. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்ன பண்ணுன்னா நிறைய ப்ராசஸை அண்டர்கோ பண்ணும். அதை என்ன சொல்லுவோம்னா மியோசிஸ்ன்னு சொல்லுவோம். மியோசிஸை அண்டர்கோ பண்ணி ஃபார்ம் பண்ணுறது தான் எம்எம்சின்னு சொல்லுவோம். எம்எம்சினா என்ன அர்த்தம்டா, ரொம்ப சிம்பிள்டா, மைக்ரோஸ்போர் மதர் செல். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எம்எம்சினா ஒன்றும் அர்த்தம், வெரி ஈஸி, மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, மியாசிஸ் மூலமாக மைக்ரோஸ்போர் மதர் செல்லாம் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்குது, அது மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷனல் டிவிஷன். இப்போ அது டிப்ளாய்னா டிப்ளாய் நிறைய கச்சன்னு ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுதான் மைட்டாசிஸ். வில் மேக் இட் மோர் கிளியர். ஸோ மைட்டாசிஸ் மூலமாக ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ செல்ஸ் எல்லாம் நம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு செல் மைட்டாசிஸ் மூலமாக நிறைய உருவாகி அது ஒரு டிஷ்யூவாக மாறிடுச்சு. அப்போ இந்த ஸ்போரோஜின் டிஷ்யூ என்ன பண்ணுது, மியாசிஸ் மூலமாக எம்எம்சி வருது. ஓகே, I'll make it more clear. What do you mean by this MMC? MMCங்கிறது ரொம்ப சிம்பிள்டா. MMCங்கிறது I'll make it little more correction. இங்கேயும் மைட்டோசிஸ் தாண்டா வரும். அகெயின் பிகாஸ் ஏன்னா இதுவுமே என்ன அர்த்தம், இதுவுமே அந்த மேஜர் செல் தான். I'll make it little more clear. பாருங்கடா, அதாவது இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸுமே டிப்ளாய்டில் தான் இருக்கும், டிஷ்யூமே டிப்ளாய்டில் தான் இருக்கும், எம்எம்சியும் டிப்ளாய்டில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராஜனி என்னவா மாறணும், ஹேப்ளாய்டாக மாறணும். ஏன் ஹேப்ளாய்டாக மாறணும், ஏன்னா ஹேப்ளாய்டாக மாறினாதான் ஃபாதரில் இருக்கிற 2n என்ன மாறிடுச்சு, மதரில் இருக்கிற 2n என்ன மாறிடுச்சு. அப்போ இந்த எண்ணும் சேரும்போது என்னவா மாறும், இன்னொரு புது ப்ராஜனியாக மாறும். அப்போ இல்லை சார் என்னால் என்ன மாற முடியாது, ஃபாதர் 2n
progeny to n, mother to n, progeny to n. அப்போ 2n to n 4 என்ன போயிடும், அது ஒரு ஜெனட்டிக்கலி பாசிபிள் இல்லாத ஒரு வேரியேஷன். கரெக்டா? அப்போ என்ன ஆகணும், டிப்ளாய்டு வரணும்னா ஹாப்ளாய்டு ஹாப்ளாய்டு உருவாகணும். அப்போ இந்த இடத்துல எம்எம்சி என்னவா இருக்கு, டிப்ளாய்டாக தான் இருக்கு. ஓகே, 2n இருக்கு. அப்போ இந்த எம்எம்சி தான் லேட்டரா அடுத்து என்னவா மாறும், ஸ்போர்ஸை உருவாக்கும். என்னவா மாறும், மைக்ரோஸ்போர்ஸை உருவாக்கும். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் என்னாச்சு, இப்போ ப்ராஜனி ஆயிடுச்சு, அப்புறம் ஹாப்ளாய்டாக மாறிடுச்சு. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் தான் டெட்ராட் ஃபார்மேஷனில் இருக்கும். அப்படின்னா என்ன, டெட்ராட் ஃபார்மேஷனா, எஸ் டெட்ராட் ஃபார்மேஷனா, இட் வில் பி ஹியர். Okay, viral hit. I am a CS math student. Then it is not the right platform for you. Okay, good. Listen. So tetrad formation ஒன்னுடா 4 இப்படி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் வந்து 4மே அரேஞ்சு அழகாக ஃபார்ம் ஆகி ரவுண்டாக இருக்குது. இப்போ தான் டெட்ராட் ஃபார்மேஷன். அப்போ அதுவுமே எப்படி இருக்கும், என்ன இருக்கும். இந்த டெட்ராட்லேருந்து லேட்டராக டெவலப் ஆகி போலன் கிரெயின்ஸாக மாறிடும். இது டெட்ராடுக்குள்ளே யார் இருக்கா, மைக்ரோஸ்போர் தான், அவ்வளோதான், சேம் தான். இது மைக்ரோஸ்போர் உள்ளே இருக்குது. ஓகே, அந்த மைக்ரோஸ்போர் லேட்டர் என்ன டெவலப் ஆகும், போலன் கிரெயினாக மாறிடும். இவ்வளோதான கான்செப்ட். இதை நீங்கள் ஃப்ளோச்சர் படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. நான் ஃப்ளோச்சர் வந்து ரிவிஷன் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன், டாப்பிக்கை முடிக்கிற அடுத்தது போகிறோம். ஓகே, லிசன் குயிக்லி. ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்குது, 2n இருக்குது. அது என்ன ஆகுது, மைட்டோசிஸ் மூலமாக செல்ஸ் ஜாஸ்தியாகி டிஷ்யூவாக மாறுது. அந்த டிஷ்யூ என்ன பண்ணுது, அகெயின் டிவிஷன் மூலமாக மைக்ரோஸ்போர் மதர் செல் மாறுது, எம்எம்சின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்போர் மதர் செல் எஸ்எம்சின்னு சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, அது நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, பட் எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ இந்த எம்எம்சி என்ன ஆகுது, அது டிப்ளாய்டு தான், அதுதான் இப்போ பேரண்ட். அப்போ அங்கேருந்து ப்ராஜனி உருவாகுது மியாசிஸ் மூலமாக. அது பேர் தான் மைக்ரோஸ்போர்னு சொல்லுவோம். அப்போ மைக்ரோஸ்போர் உருவாயிருச்சு. அந்த மைக்ரோஸ்போர் வந்து 4 ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்கு டெட்ராடு. அந்த டெட்ராட்லேருந்து வெளியே வரக்கூடிய pollen grains தான் ஃபைனலாக கிடைக்க போகிற அவுட்புட். இவ்வளோதான ஃப்ளோ சார்ட். பார்த்துடலாமா இப்போ என்னங்கிறது. The stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cell. அதாவது நான் இப்படி சொன்னதை அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். டிப்ளாய்டு மதர் செல்லேருந்து உருவாகக்கூடிய மைக்ரோஸ்போரை தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் சொல்கிறோம். இவங்க எப்படி சொல்கிறாங்க, மைக்ரோஸ்போர் வந்து டிப்ளாய்டு மதர் செல் உருவாயிருக்கு, அதனால மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் சொல்கிறாங்க. போத் ஆர் சேம். ஓகே, வெரி சிம்பிள் டு பி அண்டர்ஸ்டுட், இஸ் வெரி சிம்பிள். மைக்ரோஸ்போர்ஸுங்கிறது இட் இஸ் அ ஹாப்ளாய்டு ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணுது, டிப்ளாய்டு மைக்ரோ, அதாவது மதர் ஸ்போர்ஸ் வெளியே வரும்போது அந்த ப்ராசஸ் பேரை மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் சொல்கிறாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் தே ஆர் ஹாப்ளாய்டு பிகாஸ் தே ஆர் த ப்ராஜனிஸ். தே ஆர் coming from the mother cell. Mother cell should always be diploid. Then the process called as microsporogenesis. It is called as microsporogenesis. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சாச்சு. அது ஆல்ரெடி நம்ம ஃப்ளோ சார்ட்டாக போட்டாச்சு. அடுத்து, the primary sporogenous cells directly or may undergo few mitotic division to form sporogenous tissue. பார்த்தாச்சு ஆல்ரெடி. கரெக்டாக, செல்ஸ் எல்லாமே சேர்ந்து டிஷ்யூவாக மாறிடுச்சு, எப்போ தெரிஞ்சிருச்சு. அடுத்து, the last generation of sporogenous tissue function as MMC. அப்போ அதுதான் என்னவா மாறுது, MMCயாக மாறுது. அப்போ each MMC divides meiotically to form a tetrad of 4 haploid microspores. சிம்பிள். அப்போ மைக்ரோஸ்போர்ஸ் கிடைச்சிருச்சு, அது என்னவா மாறுது, ஹாப்ளாய்டு. அப்போ இதில் ஒன்றில் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அவ்வளோதான்டா, இது பேர் தாண்டா மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். யாருக்கா டவுட் இருக்கா, ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இந்த சார்ட்டை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ டைம் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் சார்ட், ரைட் இட் ஆன் யோர் ஓன், யூ ஹவ் காட் த ஆன்சர். கிளியர், ஃபைன். திஸ் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஒரு பியூட்டிஃபுல் டயக்ராமில் தே ஹவ் எக்ஸ்பிளைன். இந்த டயக்ராம் பார்த்து பயப்பட வேண்டாம், பாருங்கடா. ஓகே, ஸோ லேயர்ஸ் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. எபிடமிஸ் ஃபர்ஸ்ட் லேயர் வருது, அப்புறம் என்ன வரும் இந்த இடத்துல, ஆக்சுவலி இன்னொரு லேயர் வரணும். இல்லை என்ன வரணும் அங்கே, வெரி குட், எண்டோதீசியம் வரணும். கரெக்ட், எண்டோதீசியம் வரும், அப்புறம் மிடில் லேயர்ஸ் வரும், அப்புறம் டாப்பிட்டம் வரும், அப்புறம் பாருங்க நம்ம கதாநாயகன் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் உள்ளே இருக்கு. இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்னவா மாறுது பாருங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லாமே சேம் தான். ஓகேவா, இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ், ஓகே ஐ யூஸ் திஸ் ப்ளூ கலர். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்னவா மாறுது, டெட்ராடா மாறுது. மாறிடுச்சா, டெட்ராடா மாறிடுச்சா, படிச்சோமா 4 இருக்குமா, அது அந்த ப்ராசஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டானுங்க. டெட்ராடா மாறிடுச்சா, அங்கிருந்து என்ன ஆகும், மைக்ரோஸ்போர் ரிலீஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? இந்த டெட்ராடுக்குள்ளே என்ன இருக்குது, மைக்ரோஸ்போர் இருக்குது. இது இப்போ லாக்டாக இருக்குது. அது ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே மைக்ரோஸ்போர் வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஓகே, அது எப்படி ரிலீஸ் ஆகும், வெளியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்டா, கேலோஸ்னு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது போகும்போது என்ன ஆகும், அப்படியே ரிலீஸ் ஆகி மைக்ரோஸ்போர் வெளியே வந்துடும். வந்துருச்சா, மைக்ரோஸ்போர் வெளியே வந்ததுக்கப்புறம் அது என்னவா மாறும், அடுத்து போலன் கிரெயினாக மாறும். அவ்வளோதான்டா, முடிஞ்சிடும். இதுதான் டயக்ராம் கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ. ஓகே, ரொம்ப சிம்பிள். மற்றபடி சேம் ஆன்சர் வால்ஸ்க்காக தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் சேம் டயக்ராம், வெரி ஈஸி, குவிக்லி யூ கேன் ரிவைஸ். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அப்போ இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் சில டேர்ம்ஸ் இருக்குது. ஃபார் பொலினியம், கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம், டிரான்ஸ்லேட்டர். இதை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு டயக்ராமில் ஈஸியாக பார்த்துடலாமா? ஒன்றுடா, ரொம்ப சிம்பிள்டா. ஓகே,
அவ்வளோதான், டயக்ராம் முடிஞ்சு. என்ன சார் வரைஞ்சி வச்சிருக்கீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ புரியும் பாருங்கள். மைக்ரோஸ்போர் soon separate from one another and remain free in another local and develop into pollen grains. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள்டா. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து திருப்பி சில ஃபங்க்ஷன்ஸ் சில ப்ராசஸஸ் மூலமாக போலன் கிரெயினாக மாறுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் இன் மைக்ரோஸ்போராஞ்சியம் ரிமைன் ஹெல்டு டுகெதர் கால்டு பொலினியம். பொலினியம்ங்கிறது ஒன்றும் இல்லைடா, இந்த டயக்ராம் தான் பொலினியம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் என்ன சொல்லுவாங்க, பொலினியம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து உள்ளே இருக்கா, அது சில இடத்துல ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆகாமல் ஒன்றாவே இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க, பொலினியம்னு சொல்கிறாங்க. If it is not getting released and if it is staying together as intact, then you call it as polonium. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, pollinia are attached to a clamp or clip like sticky like structure called corpusculum. இது பேர் தான்டா கார்பஸ்குலம். ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்க, இந்த பொலினியம் வந்து வெளியே போகலை, ஒன்றா தான் இருக்குது, டெட்ராக்குள்ளே ஒட்டி இருக்குது. அப்போ அது ஒட்டுறக்கான பொருள் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்பஸ்குலம். இட் இஸ் ஸ்டிக்கி கலர். அப்போ இந்த கார்பஸ்குலம் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, இந்த பொலினியம்லேருந்து ஒரு தின் ஸ்ட்ரக்சர் வெளியே வருது பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, ரெட்டினாகுலம்னு சொல்லுவாங்க. A filamentous or thread-like part arising from each polonium is called retinaculum. Correct? Making sense? So polonium figure out பண்ணிட்டோம், அங்கேருந்து thread-like வருது retinaculum, அது நேராக ஒட்டுது, corpusculum வேலை முடிஞ்சு, டயக்ராம் முடிஞ்சு. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, represent it as a Y shape and you call it as translator. அவ்வளோதான்டா. The whole structure looks like inverted letter Y and is called as translator. அவ்வளோதான். We have completed the diagram. ரொம்ப சிம்பிள். இப்படினுக்குள்ள என்னாச்சு, மைக்ரோஸ்போர் டேர்ம்ஸை படிச்சாச்சு. பொலினியம், நேராக ரெட்டினாகுலம், கார்பஸ்குலம், இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர் Y, you call it as translator. Over. கத்தம். Okay? So microsporogenesis we have completed. Fine? Good. Next, குயிக்காக இப்போ ஆந்தர் வால்ஸ் 4 வால் டப்புன்னு பார்க்குறோம், வேலையை முடிக்கணும். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் எபிடர்மிஸ், செகண்ட் ஒன் எண்டோதீசியம், தேர்டு மிடில் லேயர், ஃபோர்த்து டெபிட்டம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம். அப்போ இந்த எபிடர்மிஸ் என்ன பண்ணும், ஜென்ரலாக எபிடர்மிஸ் என்ன பண்ணும், ப்ரொடெக்ஷன் தான் பண்ணும். நமக்கு என்ன எபிடர்மிஸ் இங்கே, ஸ்கின் எபிடர்மிஸ். அதே மாதிரி ஜென்ரலாக இந்த பிளான்ட்டுக்கும் என்ன பண்ணும், ப்ரொடெக்டிவாக தான் இருக்கும். பார்த்துடலாமா. இட் இஸ் a single layered and protective in function. These cells undergo repeated anticlinal divisions to cope up with the rapidly enlarging internal tissues. இந்த எபிடர்மிஸ் என்ன பண்ணும், ரேண்டமாக ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸை அண்டர்கோ பண்ணி அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கும். யாரை, ஆந்தரம். அவ்வளோதான் எபிடர்மிஸ். கிளியர். அடுத்த லேயர் பேர் தான் எண்டோதீசியம். என்ன கேட்டால் எண்டோதீசியம் ஒரு முக்கியமான லேயரா, அதை விட ரொம்ப முக்கிய லேயர் டெபிட்டம். அது என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எண்டோதீசியம் பார்த்துருவோம். சிங்கிள் லேயர் ஆஃப் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ த எபிடர்மிஸ். ஓகே, நான் ஈஸியாக சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துருவோம்டா. இப்போது இமேஜின் திஸ் இஸ் த ஆந்தர் வால். இப்போ இந்த ஆந்தர் வால் கீழே ஃபர்ஸ்ட் லேயர் கவர் ஆயிடுச்சு. செகண்ட் லேயருக்கு போவோம். ப்ளூ கலர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எண்டோதீசியம். இப்போ இந்த எண்டோதீசியம் இப்படி இருக்கா, கேன் எவ்ரிபடி see this எண்டோதீசியம்? இந்த ப்ளூ கலர் தான் டுகெதராக என்ன சொல்லுவோம், எண்டோதீசியம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த எண்டோதீசியமுக்கு இந்த பக்கம் நல்லா பாருங்கடா, இந்த பக்கம் ஒரு வால் இருக்கா, இது பேர் தான், ஓகே சம்திங் வென்ட் ராங். ஓகே, இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் டான்ஜெனிட்டல் வால்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல்லோட உள்பகுதியில் இருக்கிற கவரிங் பேர் டான்ஜென்டல் செல்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை இந்த பகுதி தெரியுது உங்களுக்கு, இந்த பகுதி இதை வந்து ரேடியல்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு செல் நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரைகிறேன். எண்டோதீசியம்னு ஒரு செல்லை எடுக்கிறேன். இந்த அதாவது டுவர்ட்ஸ் இன்சைடு யாரை சொல்கிறாங்க, டான்ஜெனிட்டல்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரேடியல்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்கிறது அவுட்ருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இது ஒரு ஐடியா கிடச்சி. இப்போ பார்ப்போமா, பாருங்கள். சிங்கிள் லேயர் ஆஃப் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ த எபிடர்மிஸ் கீழே இருக்குது. த இன்னர் டான்ஜெனிட்டல் வால், கண்டுபிடிச்ச பாருங்கள். இன்னர் டான்ஜெனிட்டல் வால் டெவலப்ஸ் அ பேண்ட் ஆஃப் ஆல்ஃபா செல்லுலோஸ். அப்போ ஆல்ஃபா செல்லுலோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யார் மூலமாக வருது, டான்ஜெனிட்டல் செல்ஸ் மூலமாக வருது. அவ்வளோதான். அது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஈஸியாக புரிஞ்சிருச்சு. செல் இருக்குது, 2 லேயர் இருக்குது, ரேடியல் இருக்குது, டான்ஜென்டல் இருக்குது. டான்ஜென்டல்லேருந்து என்ன உருவாக சொல்கிறாங்க, ஆல்ஃபா செல்லுலோஸ். அதுதான் திக்கனிங்ஸாக மாறுது, ப்ளக்னு வருது. அது பேர் தான் ஆல்ஃபா செல்லுலோஸ். அண்ட் தி செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஈஸியாக பாருங்கடா. இந்த செல் என்ன ஆகுனா, இந்த எண்டோதீசியம் என்ன பண்ணணும், நீ எவ்வளோதான் ஆந்தரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெளியே விட்டு தான் ஆகணும்.
அப்போ போலன் கிரெயின்ஸ் வெளியே வரணும்னா இந்த ஆந்தர் வாலை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ இந்த ஆந்தர் வாலை உடைக்கணும். அதுதான் இந்த எண்டோதீசியம். இந்த எண்டோதீசியம் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லேயர் பேர் என்ன சொல்லுவோம், ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷன் மூலமாக என்ன ஆகும், இந்த எண்டோதீசியம் வந்து நேராக உடஞ்சி ரிலீஸ் ஆகி நமக்கு தேவையான பர்டிகுலர் திங்ஸ் வந்து வெளியே வந்துடும். Okay, yes Ramya, yes, those so focused only will be staying here, okay, or else they'll be coming when there is an exam time. Exam வந்து பார்ப்பாங்க, ஐயோ என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட் வந்து எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போயே படித்து முடிச்சிட்டிங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிடா, ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ ஸ்டே வைஸ் ஆல்வேஸ். ஓகே ஃபைன். ஸோ எண்டோதீசியம் என்ன பார்த்தாச்சு, ஹைக்ரோஸ்கோபிக் ஒன்றும் இல்லைடா. ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷன் என்னன்னா அது என்ன பண்ணும், அந்த வால் லேயர் வந்து உடஞ்சி அதிலிருந்து நமக்கு தேவையான pollen grains வெளியே வந்துடும். அது பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். Clear? So this is what endothecium. Next, endothelial differentiation is absent in anthers of aquatic plants, saprophytes, cleistogamous flowers and extreme parasites. ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே பயாலஜினாலே எக்ஸெப்ஷன் இருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸெப்ஷன் தான் அது. அக்வாட்டிக் பிளான்ஸும் சாப்ரோஃபைட்ஸும் கிளைஸ்டோகாமஸில் என்ன இருக்காது, இந்த பர்டிகுலர் எண்டோதீசியல் டிஃப்ரென்சியேஷன் இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களாடா, இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, இதுதான் ஆந்தர். கரெக்டா? அப்போ இந்த ஆந்தரில் கேன் யூ சி திஸ் பார்ட், இந்த பார்ட் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டோமியம்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய பார்ட், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய பார்ட். அப்போ அந்த தின்னாக இருக்கக்கூடிய பார்ட்டில் என்ன கண்டிப்பாக இருக்காது, இந்த எண்டோதீசியம் இருக்காது. அப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இந்த எண்டோதீசியம் இருந்தாலுமே எப்படி இருக்குன்னா அதுக்கான ஆல்ஃபா செல்லுலோஸ் இருக்காது. அந்த ஆல்ஃபா செல்லுலோஸ் எதில் பார்த்தோம், இன்னர் டேஞ்சென்டல் வாலில் பார்த்தோம். அப்போ இந்த ஆல்ஃபா செல்லுலோஸ் இல்லைன்னா ஈஸியாக அந்த பகுதியை உடைச்சிட்டு நம்மளோட pollen grains வெளியே வந்துடலாம். We'll see that the cells along the junctions of two sporangia of an anther lobe lack these thickenings. And the thickenings எங்க இருக்காது, அந்த junction அந்த கட்ல இருக்காது. அது என்ன சொல்றாங்க, ஸ்டோமியம்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த ஸ்டோமியம் மூலம் தான் ஈஸியாக அது வந்து வெளியே வருது. ஓகே, this region along with the hygroscopic nature of endothelium helps in the dehiscence of anther at maturity. dehiscence னு பெரிய வார்த்தை நினச்சிக்காதீங்கடா, ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோதான். அந்த ஆந்தர் வால் உடஞ்சி ரிலீஸ் ஆகிறதா டெஹிசன்ஸ் சொல்லுவோம். கிளியர், புரிஞ்சுதா? anybody is having any doubt? If you're having doubt, just quickly revise it once again, and any doubts you can ping in the comment. I'll be available to answer, and make sure you're reading it once. Okay, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். So this is again about endothelium. அடுத்து மிடில் லேயர். மிடில் லேயர்னால ஒரே பண்ணி வச்சுக்கோங்கடா, எஃபிமெரல் அப்படின்னா ஷார்ட் லிவ்ட். அப்போ நம்ம ரெண்டு லேயர் பார்த்தாச்சு. அடுத்த லேயர் சொல்லுவாங்க மிடில் லேயர் சொல்லுவாங்க. அதே வைப்பில் ஃபுல் எனர்ஜியில் உட்காந்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகே, அப்போ இந்த மிடில் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் தான் எஃபிமெரல். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆந்தர் வந்து க்ரஷ் ஆகணும்டா, ஏன்னா அது உடஞ்சாதான் நமக்கு தேவையான போலன் வெளியே வரணும். என்னதான் நான் உங்களை பாதுகாத்து வச்சாலும் ஒரு டைம் நீங்கள் வெளியே போயிருவீங்க. கரெக்டாக பேரண்ட்ஸ் சொல்கிற சேம் டைலாக். அதே மாதிரி தான் இந்த ஆந்தர் வால் நீங்கள் என்னதான் ப்ரொடெக்ட் பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் போலன் கிரெயின்ஸ் வெளியே வந்தே ஆகணும். அப்படி வரும்போது இந்த மிடில் லேயர் என்ன பண்ணுன்னா எஃபிமெரல், அதாவது க்ரஷ் பண்ணி அந்த லேயரில் உடச்சி ஈஸியாக வெளியே வர ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். 2 to 3 layers of cells next to endothelium constitute middle layers. They are generally ephemeral. They disintegrate or get crushed during maturity. So easily pollen grains can come out. That is all about middle layer. Another important and the last layer of this topic is nothing but tapetum. ரொம்ப முக்கியமான லேயர்ரா. ஏன் தெரியுமா, அந்த போலன் கிரெயின்ஸுக்கு தேவையான அந்த மைக்ரோஸ்போர்ஸுக்கெல்லாம் தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய ஒரே செல்லு டெப்பிட்டம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டெப்பிட்டம்லேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர். தேர் ஆர் மெனி சான்சஸ். எப்படினாலும் கேட்பாங்க. ஓகே, வில் சி தட் இட் நரிஷஸ் த டெவலப்பிங் ஸ்போரோஜீனியஸ் டிஷ்யூ. கரெக்டாக, அந்த ஸ்போரோஜீனியஸ் டெவலப் ஆகணும் என்ன கண்டிப்பாக வேணும், இந்த பர்டிகுலர் டெப்பிட்டமோட நரிஷ்மெண்ட் வேணும். microspore mother cells and microspores. அடுத்து, the cells of the tapetum may remain uninucleate or may contain more than one nucleus. நம்ம படிச்ச வால்ஸில் ஒரே ஒரு வால் மட்டும்தான் பாலிப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது. மோர் தேன் ஒன் நியூக்ளியஸ், மோர் தேன் 2 நியூக்ளியஸ் தான் பாலிப்ளாய்டு. அது யாருக்கு இருக்குது, டெப்பிட்டமுக்கு மட்டும் இருக்குது. டெப்பிட்டமுக்கு மட்டும்தான் மோர் தென் ஒன் நியூக்ளியஸுங்கிற கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல்ஸ். ஓகே, இப்போ இந்த வால் மெட்டீரியல்ஸ் என்னன்னா இந்த போலன் கிரெயின்ஸை சுற்றி நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆந்தரை நான் சொல்லலை, ஆந்தருக்குள்ளே இருக்கிற போலன் கிரெயின், அந்த போலன் கிரெயினுக்கு ஒரு கவரிங் இருக்குது. இப்போ ஃபார்ஸே என்ன வந்து இந்த கோட் கவர் பண்ணுது, அந்த கோட்டுக்குள்ளே யார் கவர் பண்ணுது, ஸ்கின் கவர் பண்ணுது. அப்போ அந்த ஸ்கின் தான் இந்த இடத்துல போலன் கிரெயினோட கவரிங். அப்போ அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குடா, ஸ்போரோபோலனின், போலன் கிட், ட்ரைஃபின். இது எல்லாமே நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம்னா
போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது அது எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, அந்த போலன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் அதை வந்து உருவாக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டெப்பிட்டியம் ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, யார் ஹெல்ப் பண்ணுறா? டெப்பிட்டியம் ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. டெப்பிட்டியம் என்ன பண்ணுது? அந்த போலனை சுற்றி இருக்கிற வால்ஸில் தேவையான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணி அது டெவலப் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டெப்பிட்டியம் ஹெல்ப் பண்ணுது. ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து, இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ். It also controls the fertility or sterility of the microspores. அதாவதுடா அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபர்டைலாக இருக்கக்கூடிய டைமையும் ஸ்டெரைலாக இருக்கக்கூடிய டைமையும் யார் பார்த்துக்கிறா? இந்த டெப்பிட்டியம் பார்த்துக்குது. ஓகே, ஸோ 3 ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஒன்று நியூட்ரிஷன் அழகாக கொடுத்துருது, இன்னொன்று போலனுக்கு தேவையான வால்ஸ், அதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருது. அடுத்து என்ன பண்ணுது? அதோட ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, அதில் 2 டைப்பு. ஒன்று வந்து செக்ரிட்டரி டெப்பிட்டம், இன்னொன்று இன்வேசிவ் டெப்பிட்டம். ரொம்ப ஈஸி. செக்ரிட்டரினா என்ன அர்த்தம்? ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ரிலீசிங் சம்திங் தட் இஸ் கெட்டிங் ரிலீஸ் யூ கால் செக்ரிட்டரி டெப்பிட்டம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெரைட்டல், கிளாண்டுலார், செல்லுலர். இது 3க்குமே ஒரே அர்த்தம். நான் இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறேன், ஒரு செல்லை உடைக்காம அழகாக அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன், என்ன சொல்லுவாங்க? செக்ரிட்டரி டெப்பிட்டம் சொல்லுவாங்க. The tepitium retains the original position and cellular integrity and nourishes the developing microspores. அதாவது அந்த செல்லு உடையாம அது பாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுதுன்னா அது என்ன சொல்லுவாங்க? செக்ரிட்டரி டெப்பிட்டம் சொல்லுவாங்க. இல்லை, நான் செல்லெல்லாம் உடைச்சு என் கண்டென்ட் எல்லாம் உள்ளே அனுப்புகிறேன், அப்போ என்ன சொல்லுவாங்க? இன்வேசிவ் டெப்பிட்டம். சம்திங் தட் இஸ் கெட்டிங் இன்வேசிவ், உடைச்சிட்டு வெளியே வரேன், அப்படி வரது என்ன சொல்லுவாங்க? இன்வேசிவ் டெப்பிட்டம் சொல்லுவாங்க. அப்போது அந்த செல்லுலர் ஃபஸ்ட் நம்ம படிக்கக்கூடிய இந்த செக்ரிட்டரி டெப்பிட்டமில் என்ன ஆகுது? லைட்டாக அழகாக ரிலீஸ் ஆகி அழகாக அது டெவலப் ஆகிடுது. இதில் என்ன நடக்குது? அது உடச்சி வெளியே வரனால உள்ளே இருக்கிற சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸும் வெளியே வந்துடுது. உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸும் வெளியே வரும்போது அது எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சராக மாறுது. அது பேர் தான் பெரிபிளாஸ்மோடியல். Okay, a combination of protoplasts together you call it as periplasmodial. The cells loses their inner tangential and radial walls. Tangential already பார்த்தாச்சு, so கவலைப்பட வேண்டாம். ரேடியலும் பார்த்தாச்சு. And the protoplast of all tapetal cells coalesces to form a periplasmodium. Coalesces na combines. Okay, make it very simple. Unites or combines to form a periplasmodium. Mass structure. 2 செல் இருக்கு, இந்த 2 செல்ல நியூக்ளியஸ் இருக்கு. இது உடையும் போது எப்படி ஆகுது? இங்கிருந்து கண்டென்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபுல் செல்லாக மாறுது. இதுதான் இன்வேசிவ் டேப்பிட்டம். ஃபைன், அண்ட் வில் வைண்ட் அப் வித் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேப்பிட்டம். வித் திஸ் ஆர் செஷன் இஸ் ஓவர். ஓகே, ஸோ அதே ஆல்ரெடி பார்த்த ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. கரெக்டாக நியூட்ரிஷன் கவர் ஆயிடுச்சு. அடுத்து இந்த போலனுக்கு தேவையான போலன் வால் ஃபார்மேஷன் பண்ணியாச்சு. அதில் ஒரு காமன் பேர் தான் ஸ்போரோபோலனின். அது வந்து எதில் இருக்குன்னா யூபிஷியஸ் பாடின்னு இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோ பாருங்கடா, இது வந்து ஒரு போலன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போலனுக்குள்ளே இந்த குட்டி குட்டி கிரானுவல்ஸ் இருக்கும். இந்த கிரானுவல்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணுது? ஸ்போரோபோலன் என்ன ரிலீஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? போலனோட வால் இது. ஓகே, அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பிக்மெண்ட். அது எல்லாமே டீட்டெயில்டாக போலன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஃபங்க்ஷன் முடிஞ்சு. அடுத்தது போலன் கிட், அதுவுமே அதே தான், சேம். போலன் கிட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிட் மாதிரி. அது என்ன பண்ணும்? இந்த பர்டிகுலர் போலன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யார் கூட? பீஸ் வருமா? பீஸ் வந்து ஃப்ளவரில் உட்காருமா? அப்போ இந்த போலன் அட்டாச் ஆகும்போது அது பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவுமே இதில் வந்துடும். இது அது டேப்பிட்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதுவுமே அதோட ஃபங்க்ஷன் கீழே வந்துடும். ஸோ 3மே ஈஸி ஃபங்க்ஷன். அடுத்தது ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இந்த rejection reaction வந்து if I am making it now you will not understand. I'll just tell you just about this. First you understand the other functions. உன்னோட first function nutrition, அப்புறம் போலனுக்கு தேவையான ஸ்போரோபோலனுங்கிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது யார்? டெப்பிட்டியம். அடுத்து போலன் கிட்டுங்கிற பிக்மெண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுது? டெப்பிட்டியம். இது 3மே ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் என்னங்கிறது we'll discuss with the pollen formation. Okay, is that fine? Okay, so guys finally we have come to the conclusion. இந்த classes வந்து ரொம்ப முக்கியமான சாப்டரா. நீங்கள் இன்னைக்கு இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ஐ எம் வெரி ஷுர் அபவுட் திஸ். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு டார்கெட் பண்ணி வரக்கூடிய சாப்டர். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பெரிய சாப்டர், நீங்கள் ஓவர் நைட்டில் படிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி யூ கம் டு செக் த வீடியோஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ மேக் ஷுர் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் இட், லைக்கிங் இட். என்ன டவுட்ஸ்னு நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் போடுங்கடா. வி ஆர் ஹியர் டு ஆன்சர், டோன்ட் வரி. அண்ட் ஆல்சோ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டு கெட் த நோட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். ஓகே, யூ கேன் லீவ் நவ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.